அன்புக்குரியவர்களே, சென்ற வாரத்திலே வேதாகமம் மட்டுமே என்கின்ற அந்த சீர்திருத்த கிறிஸ்தவ கோட்பாட்டின் ஒரு பகுதியை நாம் கேள்வி பதிலாக சில அதன் அடிப்படையில் எழுகின்ற சில கேள்விகளை பற்றி நாம் பேசியிருந்தோம். இன்றும் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அல்ல நீட்சியாக சில கேள்விகள் நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம். அதற்கு நம்மிடத்தில் இருக்கிற சகோதரர் ஜான் நெல்சன் அவர்கள் நமக்கு வேத அடிப்படையிலே பதில் கூற இருக்கிறார்கள். சென்ற வாரம் நாம் பார்த்தோம், ஏன் வேதாகமம் மட்டுமே என்கின்ற அந்த அது வேதம் மட்டும் நமக்கு போதுமானது, நம்முடைய ரட்சிப்புக்கு, நம்முடைய நித்திய வாழ்வுக்கு வேதாகம் மட்டுமே போதுமானது. வேதாகமத்துக்கு வெளியே இன்றைக்கு அதை தாண்டிய ஒரு வெளிப்பாடு என்று சொல்லிக் கொண்டு வருகிறவர்கள் எல்லாம் சொல்வது பொய் என்கிறதை வேத அடிப்படையில நாம் பார்த்தோம். காரணம், அன்றைக்கு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிறவர்களுடைய மேல்தான், அந்த அஸ்திபாரத்தின் மேல்தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அஸ்திபாரம் வேதத்தின் அடிப்படையில் அஸ்திபாரம் போடப்பட்டு முடிந்தது. அப்போ அஸ்திபாரம் போடப்பட்டு முடிந்தது என்றால் மறுபடியும் எனக்கு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது, ஆண்டவர் என்னோட புதிய காரியங்களை வெளிப்படுத்தினார் என்று சொல்வது அது வேதத்திற்கு மீறின செயல் என்றெல்லாம் குறித்து பார்த்திருந்தோம். இப்போ இன்று அதனுடைய தொடர்ச்சியாக சில கேள்விகள் எழும் அல்லவா? வேதாகம் மாத்திரமே என்று சொல்கிறீர்களே அப்படி என்று சொல்லி சில கேள்விகள் எழும். அந்த கேள்விகளுக்கு விடை காண்கும் முயற்சியிலே நாம் ஒரு சில கேள்விகளை கேட்க இருக்கிறோம். அதுக்கு நம்மத்தில் இருக்கிற சகோதரர் பதில் சொல்வார்கள். அதாவது, வேதாகமம் இல்லாமல் கடவுள் பேசவே மாட்டாரா? கண்டிப்பாக வேதாகமத்தின் வழியாக மட்டும்தான் பேசுவாரா? கடவுள் தன்னுடைய பிள்ளைகளோடு வேதாகமம் இல்லாமல் வேறு எந்த முறையிலோ ஒரு நினைவூட்டல் மூலமோ அல்லது சொப்பனம் மூலமோ அல்லது தரிசனம் மூலமோ இல்லை நேரடியாகவே கடவுள் இறங்கி வந்தோ ஏதாவது ஒரு முறைப்படி பேசவே மாட்டாரா? கண்டிப்பாக வேதம் படித்தால்தான், வேதம் படித்தால் அந்த வேதத்தின் மூலமாகத்தான், வேத வசனத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் பேசுவாரா என்கிற ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்லுவோம். நாம் கடந்த முறை பார்த்ததை சற்று திரும்பி பார்ப்பது நல்லது. கடவுள் எபிரேயர்ல சொன்னது போல வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக பங்காகவும் வகை வகையாகவும் சொப்பனங்கள் மூலமாக கனவுகள் என்று சொல்லுகிற வகையின் மூலமாக நேரடியாக அவரே தோன்றின சூழ்நிலைகளிலே பேசினதை நாம் பழைய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சியாக பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். ஆனால் இடைப்பட்ட காலங்களிலே கடவுள் நேரடியாக பிரத்யட்சமாக வெளிப்பாடு கொடுக்கவில்லை. நாம் ஒரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்பாடு என்பதற்கும் கடவுள் பேசுகிறார் என்பதற்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்பாடு என்பது கடவுள் பங்காக வகை வகையாக பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார், தமது குமாரன் மூலமாக இறுதியாக பேசினார். அவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு சாட்சியாக அப்போஸ்தலர்கள் அவர்கள் புதிய ஏற்பாட்டை எழுதினார்கள் என்பதை ஓரளவுக்கு ஒரு பிராட் அவுட்லைனாக நாம் கடந்த வாரத்திலே படித்தோம். அது வெளிப்பாடு, ப்ரோக்ரசிவ் ரெவலேஷன். கடவுள் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதே சமயத்திலே கடவுள் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதாவது தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசுகிறார், தென் தேசமாகிய யூதாவுக்கு பேசுகிறார், மற்ற எகிப்து பல தேசங்களோடு, சோதம் குமார பல தேசங்களோடு கடவுள் பேசுகிறார். வெளிப்பாடு என்பதற்கும் கடவுள் பேசினார் என்பதற்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அந்த கடவுளுடைய வெளிப்பாடுதான் கடவுளுடைய வார்த்தை என்பதை நாம் ஏற்கனவே பல கோணங்களில் நாம் சிந்தரித்தோம். வெளிப்படுத்தலிலே இதோடு ஒன்றும் தீர்க்க தரிசன வசனங்களோடு ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்ப அவர் வருகிற வரையிலே கடவுளுடைய வார்த்தை அவர் வெளிப்படுத்தி கொடுத்த வார்த்தை, அதன் மூலமாக ஆவியானவர் தான் வேதத்தின் ஆசிரியர், அவர் நம்மோடு பேசுகிறார். அப்ப கடவுள் நம்மோடு தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார் என்று சொல்லுகிறோம். இந்த சத்தியத்தை, இந்த வெளிப்பாடு என்பதை நாம் ஆணித்தரமாக ஏற்றுக்கொள்ளும் போது கடவுள் வேதத்திற்கு வெளியாக பேசுகிறாரா என்ற கேள்வி எழலாம். இப்போ சில சமயங்களில் ஒரு கேள்வி வரும், இயற்கையான ஒரு கேள்வி. ஒருவேளை வேதமே கேட்டிராதவர்கள் மத்தியிலே கடவுள் எப்படி பேசுகிறார்? சுவிசேஷத்தையே கேட்டிராதவர்கள் மத்தியிலே கடவுள் எப்படி பேச முடியும்? அவர்களை கடவுள் எப்படி நியாயம் தீர்க்க முடியும் என்று ஒரு இயற்கையான கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கு அதிலே தவறில்லை. நாம் அதற்கும் வேதத்திலிருந்தான் பதிலை நாம் கணிக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கேள்விக்கும் மனிதனுடைய ஞானத்திலே வருகிற விடை என்பது சரி கிடையாது, சரியாக இருக்க முடியாது. கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார், எல்லாவற்றையும் பேசி இருக்கிறார்,
ஏற்கனவே நாம் படித்து விட்டோம். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரி எல்லா நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகும்படி அது போதுமானதாக இருக்கிறது என்று படித்து விட்டோம். அப்படியானால் இதற்கும் நாம் வேதத்தினுடைய வெளிச்சத்திலே பதில் காண வேண்டும். அதை நாம் கவனிக்கும் போது எல்லா கடவுள் பேசாத நேரங்கள் உண்டல்லவா, சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடம் உண்டல்லவா. அப்படி என்றால் கடவுள் வேதத்தின் மூலமாகத்தான் பேசுகிறார் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்ற கேள்விக்கு ரோமர்ல பவுல் சொல்லுகிற நமக்கு ஒரு பகுதியை நாம் கவனிப்பது நல்லது. ரோமர் நிருபம் கடவுளுடைய நீதியை பற்றி சொல்லுகிறார். முதல் அதிகாரத்திலே கடவுளுடைய நீதி எப்படி வெளிப்பட்டது என்பதை சொல்லிவிட்டு 2ஆம் அதிகாரத்துல 2 குழுவை சொல்லுகிறார். ஒன்று, ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் சமாதானம் உண்டாகும், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினைக்கு ஈடுபடைவார்கள். ஆகவே பவுல் கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். இன்றைக்கும் கூட உலகத்தின் பல பகுதிகளிலே வேதம் அவருடைய மொழியிலே இல்லை. அது உண்மைதான், அது வாஸ்தவம் தான். நம்முடைய தேசத்திலேயே பல மொழிகளிலே வேதம் இல்லை. அப்படியானால் எப்படி கடவுள் அவர்களோடு பேச முடியும் என்று நாம் கேட்கலாம். நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த முறையே நாம் கேட்டது போல இன்றைக்கு கடவுள் கனவின் மூலமாக சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார் என்றால் புது பாவத்தை சொல்லுவதில்லை, புது பரிசுத்தத்தை சொல்லுவதில்லை, புது வெளிப்பாடு எதையும் கொடுப்பதில்லை. ஏற்கனவே விசுவாசத்திற்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் அஸ்திவாரத்திற்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் வேதத்திலே எழுதி வைத்து விட்டார். என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், நியாயப்பிரமாணம் என்பது அது எழுத்து வடிவிலே கொடுக்கப்பட்ட யூதர்களானாலும் சரி, மற்றவர்களானாலும் சரி, புறஜாதியார்களை பொறுத்தளவில்லை. அல்லாவிட்டால் நாம் இந்த இடத்துல கடவுள் பேசவில்லை என்று சொல்லுகிறோமே, சுவிசேஷம் செல்லவில்லை, வேதாகமம் இல்லை, வேதாகம் மொழிபெயர்க்கப்படவில்லை என்று சொல்லும் போது இங்கே நாம் வேதத்திற்கு தான் மறுபடியும் திரும்பி திரும்பி போக வேண்டும். இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் 14ஆம் வசனத்திலே சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணிகளாய் இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும், நன்றாக கவனிப்போம், நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். முதல் அதிகாரத்தை சொல்கிறார், போக்கு செல்ல இடமில்லை, கடவுள் தம்மை இயற்கையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது மனசாட்சி என்பதை கடவுள் கொடுத்திருக்கிறார். மனசாட்சியிலே சரி தவறு, உண்மை எது, வெளிச்சம் எது, இல்லாவிட்டால் அதற்குரிய பாதிப்பு என்று கடவுள் அந்த மனசாட்சியிலே அவர் கிரியை செய்திருக்கிறார். ஆகவே மறுபடியும் வேதத்திற்கு வெளியே புதிய பாவமோ, புதிய பரிசுத்தமோ, புதிய நன்மையோ, புதிய தீமையோ என்று எதுவுமே கிடையாது. வேதத்திலே சொல்லப்பட்ட அடிப்படையான எல்லாமே மனிதனுடைய இருதயங்களிலே அந்தரங்கங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய கிரியை காண்கிறார்கள். அப்போ கிறிஸ்துவின் மூலமாக அது நியாயம் விசாரிக்கப்பட போகிறது. அந்த பிரமாணம் எழுதப்பட்டது என்பதை மனுக்குலம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவர்கள் பல கோணங்களிலே அதை அந்த மனசாட்சியை மழுங்கடிக்கலாம், அதை புறந்தள்ளலாம், பல கோணங்களிலே அதை தங்களுடைய வழிகளிலே அதை கொள்கையாக கடைபிடிக்கலாம். ஆனால் இருதயங்களிலே மனசாட்சியிலே கடவுளுடைய பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய பிரமாணம் என்றால் அவருடைய நீதி. அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், நன்மை எது, தீமை எது, நல்லது எது, கெட்டது என்பதை அவர் வகையறுத்து எழுதி வைத்திருக்கிறார். அதுல எந்த மனிதனும் மனுஷியும் தப்பிக்க முடியாது. கடவுளுடைய நியாய தீர்ப்பு அந்த அடிப்படையில அவருடைய பரிபூர்ணமான, யாரும் குறை சொல்ல முடியாத, ஒருவரும் அதை குறை சொல்ல முடியாத அளவிற்கு நித்திய அடையாளமாக இருக்கும் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதனாலதான் முடிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நியாயப்பிரமாணம் இதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, மனசாட்சியில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் என்பதுதான் நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்முடைய தமிழ்நாட்டிலேயே கூட ஒரு 500-600 வருஷங்களுக்கு முன்பாக சவுத் இந்தியாவிலேயே முதலாவது எழுதப்பட்டது தமிழ் வேதாகமம். தென்னிந்தியாவிலேயே, சவுத் ஏசியாவிலேயே, தெற்காசியாவிலேயே தமிழ் வேதாகம் தான் முதலாக எழுதப்பட்டது. அப்படி என்றால் அதற்கு முன்பு வேதம் இல்லை. 400 வருஷங்களுக்கு தாண்டி அதற்கு முன்பாக தமிழ் வேதாகம் நம்முடைய கரங்களிலே இல்லை.
அப்போ வாழ்ந்த ஜனங்கள் என்ன ஆனார்கள் என்று கேட்க போனால், கடவுள் இந்த சத்தியத்தினுடைய சாரம்சத்தை அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை வேதம் அவருடைய பிரிண்ட் செய்யப்பட்டு அவர்களுடைய கரங்களிலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சத்தியத்தினுடைய அடிப்படை தன்மைகள், கடவுள் இருக்கிறார், கடவுள் நீதி உள்ளவர், கடவுள் அன்புள்ளவர், அந்த தத்துவம் எல்லாம் மனிதனுடைய மனசாட்சியிலே எழுதப்பட்டு அது கடைசியிலே கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த நியாய விசாரிப்புக்குள்ளாகிறது என்பதுதான் உண்மை. ஆகவேதான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம், புது வெளிப்பாடு என்று எதுவும் கிடையாது. புது வெளிப்பாடு என்ற வகையிலே கடவுள் இன்றைக்கு புதிய பாவமோ புதிய நீதியோ புதிய நன்மையோ ஆண்டவர் கொடுப்பது கிடையாது என்பதைத்தான் நாம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆதாமுக்கு சொல்லப்பட்ட அந்த கற்பனை கடைசி மனுஷன் வரைக்கும் செல்லுகிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல ரோமர்லே பவுல் சொல்லுகிறார், அறியாத காலங்களை தேவன் காணாது போல இருந்தார், இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்பதாகும். நன்றி. அதாவது ஆண்டவர் ஒரு மனிதனோடு பேச வேண்டும் என்பதற்காக நினைத்தால் பேசுவார். ஆண்டவருக்கு வல்லமை இல்லை என்பது அல்ல பொருள். மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அன்னைக்கு பேசின ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு இல்லையா என்பதாக நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாக செய்கிறார். ஆண்டவர் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்கின்படியாக ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார். இதுதான் அஸ்திபாரம். இந்த இந்த சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷம் இல்லை. இதை தவிர வெளிப்பாடு என்று சொல்லி யாராகிலும் வந்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். அப்போ அவருடைய வார்த்தையை அவர் மீறி புதியதாக ஒரு சொப்பன மூலமாக புதியதாக ஒரு வெளிப்பாடு தரமாட்டார் என்கிறதான் சொல்லுகிறது காரியம். ஆண்டவருக்கு வல்லமை இல்லை, ஆண்டவருக்கு சக்தி இல்லை என்கிறதாக தவறாக. சரி, அப்போ மக்களை இப்போ அந்த பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களுக்கு நியாய பிரமாணம் இருந்தது. புறஜாதி மக்களுக்கு எழுத்தின் வடிவிலே கொடுக்கப்படாவிட்டாலும் மனசாட்சி படி அவர்களுடைய இருதயங்களிலும் நியாய பிரமாணம் இருக்கிறதாக காண்பிக்கிறதாக பவுல் சொல்லுகிறார். சரி, அதன் அடிப்படையிலே அந்த நியாய பிரமாணத்தை எந்த மனிதனாலும் நிறைவேற்றி பரலோகத்துக்கு போக முடியாது என்கிறதையும் பவுல் நிரூபிக்கிறார். ரோமர் 1, 2, 3 அதிகாரங்கள் அதைத்தான் சொல்லுகிறது. எந்த மனுஷனும் யூதர் அல்லாதவர்களும் வெளியே நியாய பிரமாணத்தை பின்பற்றி போக முடியாது, யூதர்களும் நியாய பிரமாணத்தை பின்பற்றி போக முடியாது என்கிறதற்காக இயேசு கிறிஸ்து வருகிறார். அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்படுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க விசுவாசம் கேள்வியினாலே வருது. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்று சொல்லி அதை பவுல் தான் எழுதுகிறார். அப்போ வேதம் இதுதான் வழியாக காட்டுகிறது. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். அந்த கேள்வி எப்படி வரும்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்று சொல்லி வருகிறது. அப்போ இது ஒரு இருக்கட்டும். அப்போ பிரசங்கிக்கிறவன் இல்லாத நாட்கள் இருந்தது, பிரசங்கிக்கிறவன் இல்லாத தேசங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட மக்கள் சிலர், நான் ஆண்டவர் என்னோட பேசினார், ஒரு தரிசனத்தை காட்டினார், அதன் மூலமாக நான் கிறிஸ்தவத்துக்கு மாறினேன், கிறிஸ்தவத்துக்கு மாறின பிறகு இப்படி ரட்சிக்கப்பட்டேன் என்பதாக சொல்லுகிறார்களே, இது எந்த அளவுக்கு சாத்தியம் அல்லது இது எப்படி ஏற்றுக்கொள்வது? மறுபடியும் நம்ம யதார்த்த நிலைமையிலே நம்முடைய ஞானத்திற்கு எட்டாத ஒரு விஷயம் என்னவென்றால், நிறைய நாடுகள் இன்றைக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே தொழில்நுட்பம் ஐடி போன்ற வளர்ச்சிகள் இருக்கும் பொழுது கூட இன்றைக்கும் பல நாடுகள் சுவிசேஷத்தை கேட்கவில்லை. பல தேசங்களிலே கடவுளுடைய வார்த்தை அவருடைய மொழிகளிலே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? ஒருவேளை நீங்கள் சொல்லுவது போல கடவுள் எங்களோடு நேரடியாக பேசினார், தரிசனம் கொடுத்தார், காட்சி கொடுத்தார், அதன் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமா என்றால் அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு நமக்கு ஏதுக்கள் உடனடியாக இல்லை. அப்படி ஒருவேளை அப்ப ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் யாரையும் அநீதியாக நியாயந்திருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நியாய தீர்ப்பின் நாளில் அவருடைய நீதி விளங்கும் என்பதுதான், எல்லா மனிதரும் அவருடைய நீதியை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது. அவர்கள் ஒருவேளை நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் கடவுளை அறிந்து கொண்டோம் என்றால் அது வேதத்திலே இல்லாத ஒரு நிலைமையிலே தானே ரட்சிக்கப்பட்டார்கள் என்று ஒரு கூற்று வருமல்லவா என்று சொன்னால் அதற்கு இங்கே சாத்தியம் கிடையாது. ஏனென்றால் நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், மறுபடியும் திரும்ப என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், வேதம் இருக்கிறதோ இல்லையோ பரிசுத்தாவினுடைய கிரியை என்று எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்க முடியாது.
யூதர்கள் பல ஆண்டுகள் கையிலே வேதாகம் வைத்திருந்தார்கள். ஆனாலும் இன்றைக்கும் பல கோடி யூதர்கள் கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே வந்த அவரை, சிலுவையில் மரித்த அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்ப வேதம் இருந்ததுனாலே எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்களா என்றால் விசுவாசிக்கிறார்களா என்றால் இல்லை. வேதம் இல்லாத இடத்திலே அவர்கள் ஒருவேளை நான் கடவுளை தேடினேன், கடவுளை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிற பட்சத்திலே நாம் அதை எப்படி, அவர்கள் சொல்லுகிற கோணத்தை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மறுபடியும் வேத அடிப்படையிலான அந்த உள்மாற்றம் இருக்கிறதா என்ற அடிப்படையில தான் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, அவர்கள் சொல்லுகிற தரிசனம், காட்சி அது 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 இரண்டாவது பட்சம் இப்பொழுது நாம் வைத்துக் கொள்ளலாம். அந்த அவர்கள் ஒருவேளை நம்ம இடத்துல அப்படி சொல்லுகிற சூழ்நிலை வரும் என்று சொன்னால், நேரடியாக யாரிடத்திலாவது வந்து சொல்லுவார்கள் என்று சொன்னால், வேதத்தினுடைய கோட்பாட்டினுடைய அடிப்படை, வேதம் அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள், ஒருவேளை வேதத்தை படித்திருக்க மாட்டார்கள். ஆனால் மனசாட்சி இருக்கிறபடியினாலே கடவுள் அவர்களோடு பேசுகிற அடிப்படையிலே அவர்கள் மனமாற்றம் அடைந்து மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வேதத்தினுடைய கோட்பாடு அடிப்படையிலே தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, அவர்கள் சொல்லுகிற அனுபவத்தினுடைய விளைவாக நாம் அதை, அனுபவத்தினுடைய அடையாளமாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மறுபடியும் நாம் அதைத்தான் சொல்லுகிறோம். கடவுள் நீதிமொழிகளிலே மனசாட்சி என்பது கடவுள் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்துள்ளதை வெளிப்படுத்தும். அப்ப கடவுளுடைய கிரியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இருக்கும் பட்சத்திலே அது எப்படிப்பட்ட வகையிலான ஆவியானுடைய கிரியை யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஆவியானவருடைய கிரியை நாம் ஆவியானவருடைய செயலை பார்க்க முடியாது, நாம் ஆவியானவரை பார்க்க முடியாது. ஆவியானுடைய செயலை நாம் காற்று எப்படி அசைகிறதோ அப்படி பார்க்க முடியும் என்ற அடிப்படையிலே நாம் என்ன செய்யலாம், அணுக வேண்டுமே தவிர, தங்களுடைய அனுபவத்தை சொல்லுவதனால் மாத்திரம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக புரிந்து கொள்ளலாம். அது அவருடைய தீர்மானத்தின் அடிப்படையிலானது. கடவுளுடைய நியாய விசாரிப்பு என்பது சரியானது, நேர்த்தியானது என்பதை நாம் இதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அவருடைய அனுபவம் என்பது தங்களுடைய அனுபவமாக மாத்திரம் இருந்திராமல் வேதத்தினுடைய அடிப்படையிலே இருக்கும் என்று சொன்னால் ஆவியானுடைய கிரியை என்பதாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். உண்மையான மனம் திரும்புதல், முழு வாழ்க்கையினுடைய மாற்றம், அவர்கள் கடவுளை அறியும் அறிவை உண்மையாகவே பெற்றிருக்கிறார்கள் என்பதனுடைய அடிப்படையாகத்தான் இருக்க முடியும். நன்றி. அதாவது இதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் சொன்னால், இப்போ ஒருவர் வருகிறார், நான் கடவுளை எனக்கு பல குழப்பங்கள் இருந்தது, எது சரி என்று தெரியவில்லை, எந்த கடவுள் உண்மை என்று தெரியவில்லை, எனக்கு அறிய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அப்போது எனக்கு ஒரு சொப்பனம் மூலமாக ஒரு கிறிஸ்தவம் சம்பந்தமான ஒரு காட்சி தோன்றியது. அதிலிருந்து நான் கிறிஸ்தவத்தை அறிந்து கொண்டேன். அப்ப வேதத்தை படிக்க எனக்கு இதுதான் உண்மை என்று தோன்றியது என்று சொல்லி, இப்போ சத்தியம் புரிகிறது என்று சொல்லி ஒருவர் சொல்வார் என்று சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அவருக்கு அந்த சொப்பனம் எதன் மூலமாக வந்தது, கடவுள் கொடுத்தாரா, இல்ல அவருடைய இருதயத்தின் நினைவுகள், அந்த தேடலின் வெளிப்பாடாக அந்த காட்சி வந்தது, அதை குறித்து ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த ரட்சிப்பு என்பது அவர் இங்கே சத்தியத்தை கண்டு கொண்டு அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு அதுல அதை ஏற்றுக்கொள்ளுகிறாரா, அதை விசுவாசிக்கிறாரா, இயேசு கிறிஸ்து அந்த சரியான சுவிசேஷத்தை கண்டு வேத வசனத்தின் அடிப்படையிலே ஆவியானவருடைய கிரியையினுடைய அடிப்படையில என்கிறதன் அடிப்படையில தான் நான் பார்க்க வேண்டும். காரணம், சொப்பனம் கண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவர்களும் பலர் சொப்பனம் காடுகிறார்கள். நான் சொப்பனம் கண்டேன், ஆகவே நான் இஸ்லாம் மதத்துக்கு போகிறேன் என்று சொல்லுகிறவர்களும். அப்ப அந்த சொப்பனத்தை அவர்களுக்கு காண்பித்தது யார்? வேறொரு மதத்தில் இருக்கிறவர்கள் சொப்பனம் கண்டு கிறிஸ்தவத்துக்கு மாறுகிறது, அதை நியாயப்படுத்துவோம் என்று சொன்னா, கிறிஸ்தவ மதத்துல இருக்கிறவர்கள் சொப்பனம் கண்டு வேறு மதத்துக்கு போகிறார்கள். அப்போ இதை நாம் ஒரு அடிப்படை ஒரு பிரின்சிபிளாக, ஒரு உபதேசமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுதான் சொல்ல முடியாது. அப்போ நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? வேதாகமம் நம்முடைய கரங்கள்ல, இந்த வேதாகமும் ஒரு முழுமையான ஒரு வேதாகமம், குறைவற்றது, ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுகிறான், அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறான் என்று சொன்னால் அது அவன் கிறிஸ்தவ அவன் சொல்லுகிறது சரி என்று சொல்லி. இன்றைக்கு பலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வந்து ஒரு காரியத்தை சொன்னார், டிவி ஆரம்பிக்க சொன்னார், இல்லை என்று சொன்னால் ஒரு சேனல் ஆரம்பிக்க சொன்னார், ஒரு பில்டிங் கட்ட சொன்னார், 100 கோடி ரூபாயிலே ஒரு கட்டடத்தை கட்ட சொன்னார் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? இது இப்படியெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார். கண்டிப்பா 2 சாட்சி இல்லாமல் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் பிரமாணம். சரிங்களா? 2 சாட்சி இல்லாமல் பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியும்
அந்த அந்த அதனுடைய அடிப்படையில இருக்கிறது. நாம என்னுடைய இருதயத்திலே தோன்றினது என்னுடைய அனுபவத்தை நான் சொன்னால் அதை எப்படி ஊர்ஜிதப்படுத்துவது? அதனால பழைய ஏற்பாட்டிலே 2, 3 சாட்சி இல்லாமல் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இது நான் போன வாரத்துல கேட்ட அந்த கேள்வியோடு கூட நான் ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறேன். சாது சுந்தர் சிங் இப்படி இயேசு கிறிஸ்துவ தரிசித்தார் சொப்பன என்றார். ஆகவே அவர் அதை குறித்து நீங்கள் யாரோ கேட்டிருந்தீர்கள். நேரம் இல்லாம நான் சுருக்கமாக சொல்லியிருந்தேன், கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். இப்ப சாது சுந்தர் சிங் ஒரு அவருடைய அந்த அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த கதையிலே அவருடைய வரலாறு என்று சொல்லப்படுகிற அந்த கதையின் அடிப்படையில நான் பேசுகிறேன். அவர் பல சீக்கிய மதத்தில் இருந்தார், தேடல் உள்ளவராக இருந்தார். அவர் எந்த மதம் எது உண்மையான கடவுள் என்று சொல்லி அந்த தேடலின் அடிப்படையிலே அவருக்கு ஒரு சிலுவை காட்சி தென்பட்டது. அதன் அடிப்படையில் அவர் கிறிஸ்தவராக மாறினா என்கின்ற என்று அந்த கதையை சொல்லுவார்கள், நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்போ விஷயம் என்னவென்றால், இது அல்ல பிரச்சனை. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை சரித்திரம் எப்படி போகிறது, அவர் எதை உபதேசித்தார், அவர் எப்படி பயணித்தார் என்று நான் பார்க்கும் போது அவர் சொன்னது இப்போ நான் சொல்லுகிறேன், நான் நேற்றைக்கு சொப்பனம் கண்டேன் என்று சொல்லி ஏதோ ஒரு காட்சியை சொல்லுகிறேன். இப்போ இதை இல்லை என்று நீங்கள் மறக்க முடியாது. நான் உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் எனக்கு தான் தெரியும் நான் சொல்லுகிறது உண்மையா பொய்யா என்று சொல்லி. ஆனா இதன் அடிப்படையில நான் தொடர்ந்து சில காரியங்களை சொல்லுகிறேன் அல்லவா. அப்போ அது எல்லாம் உண்மையா பொய்யா என்று சொல்லி நான் வேத அடிப்படையில இருக்கிறதா என்று பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அதனுடைய அடிப்படையா? அதுக்கு நமக்கு வேதம் தான் அஸ்திபாரமாக உரைகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில தான் சொல்லுகிறோம், வேதம் போதுமானது. வேதத்திற்கு மிஞ்சி ஒருத்தர் கடவுள் எண்ணத்துல வந்து பேசினார் என்று சொல்லி சொன்னால் யாரும் தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கேள்வி வந்திருக்கிறது, சொல்லுங்க. யூதர்கள் அதிகமாக இயேசுவை பார்த்து ரட்சிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். அவர்களில் பலர் விஞ்ஞானிகள் மற்றும் உயர்ந்த பணியில் இருப்பவர்கள். யூதர்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு சுவிசேஷ பணி அதிவேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அவர்கள் இயற்கையாக கடவுளுடைய ஞானத்தை பெற்றிருக்கிறார்களா என்பதெல்லாம் அது சரித்திர சான்றுகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அது நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர் பிரதர் சொல்ல வருகிற கருத்து என்னவென்று தெரியவில்லை. அநேகர் இயேசுவை பார்த்து ரட்சிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள், மறுபடியும் சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் சொன்ன மாதிரி அதை ஊர்ஜிப்படுத்துவது எது என்பதுதான் இங்கே கேள்வி இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை பார்த்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று பலர் சொல்லலாம். நிறைய இன்றைக்கு சமீப காலங்களிலே தமிழ் சினிமா உலகிலே பல இடங்களிலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தரிசனமாக பார்த்தோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த கேள்வி இங்கே வரவில்லை. சொல்ல போனால் சிலுவை என்பது என்றால் என்ன, இயேசு கிறிஸ்துவனுடைய படம் என்றால் என்ன, அதெல்லாம் ஏற்கனவே இமேஜிங்க. ஒரு படத்தை பார்த்திருக்கிறோம், அது சொப்பனத்திலே வருகிறது, இப்படித்தான் அந்த சொப்பனம் எல்லாம் வருகிறது, அதற்குள்ளாக நாம் போக முடியாது. யூதர்கள் அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யூதர்களுக்கு எது இடரல்? சிலுவை இடரல். சிலுவையிலே சபிக்கப்பட்டவன், மரத்திலே தூக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். அப்ப இயேசு எப்படி சிலுவையிலே மரித்தவர், எப்படி எங்களுடைய மேசியாவாக இருக்க முடியும் என்று பலர் சந்தேகித்த நிலைமையில பரிசுத்தாவினுடைய கிரியினாலே அநேகர் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு யூதர்கள் மத்தியிலே சுவிசேஷம் சொல்லுவதற்காக என்று நிறைய குழுக்கள் இருக்கிறது, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. மறுபடியும் இயேசுவை பார்த்து ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை வேத கோணத்திற்குள்ளாக கொண்டு வந்தால், ஒரு காட்சி என்பது இயேசு என்றால் இப்ப எல்லாருக்குமே தாடி வைத்துக் கொண்டு கொஞ்சம் சிகப்பான ஒருவர், அவர்தான் தோற்றம் அளிக்கிறார். ஏனென்றால் அது ஏற்கனவே சினிமாவிலேயோ அல்லாவிட்டால் காலண்டர்லேயோ வந்த ஒரு படம். நான் இயேசுவை பார்த்தேன் என்று சொன்னால் அவர்கள் அதைத்தான் அர்த்தப்படுத்துகிறார்கள். சிலுவையிலே ரோமர் காலத்திலே கிராஸ் சிலுவை இருந்தது, எக்ஸ் சிலுவை இருந்தது, இப்படி பல வடிவங்கள் இருந்தது. அவைகள் எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இமேஜை பற்றி தான் பேசுகிறோமே தவிர, இந்த காட்சிகள், கனவுகள், இவைகள் எல்லாம் மறுபடியும் வேதத்தினுடைய அடிப்படையிலான மனமாற்றத்தை கொண்டு வராமல் இருந்தாலோ, வாழ்க்கையினுடைய மாற்றம் அதிலே சம்பந்தப்படாமல் இருந்தாலோ, அவர்கள் கிறிஸ்துவை அடிச்சுவடாக பின்பற்றி வாழவில்லை என்றாலோ, எந்த படத்தை பார்க்கிறோம் என்று சொன்னார்களோ அது தவறானது. என்றால் இயேசு கிறிஸ்து படம் என்று சொன்னால் காலண்டர்ல இருக்கக்கூடிய படமாகத்தான் வருகிறது. அப்போ இதுல இருந்து தெரிவது, அநேக கடவுளை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் எழும்போது அவர்கள் அதுதான் அவர்களுடைய மனக்கடங்களே கிடக்கும்.
அப்போ அவர்களுடைய மனதிலே ஏற்கனவே கடவுளுடைய உருவம் இதுதான் என்று சொல்லி ஏற்கனவே பதிந்திருக்கும். அப்ப அதே உருவம் திரும்ப அவர்களுடைய நினைவிலைக்கு வருகிறது. கிறிஸ்தவத்தை விட்டுவோம். பல மனிதர்கள் கடவுளை பார்க்க, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது, குறிப்பாக இந்து மதத்தார், அவர்களுக்கு அவர்களுடைய உருவம் வருகிறது. நான் சிலர் சொல்வார்கள், நான் அம்பாளை தரிசித்தேன், அம்பாள் என்னுடைய கனவிலே வந்தாள், முருகன் என்னுடைய கனவுல என்று அவர்களும் தான் சொல்லுகிறார்கள். அப்போ இது எல்லாமே நாம் ஒரு காரியத்தை நாம் இது பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் போது அதே நாம் நம்முடைய மனதில எப்படியானாலும் கடவுளுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து வைத்திருப்போம். காரணம் இன்றைக்கு பேப்பர்ல பார்த்திருப்போம், திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம், அதே உருவம் திருப்ப வரும். இங்க ஒரு சொன்னது போல டிஜிஎஸ் தினகரன் மற்றும் அகஸ்டின் நேரில் பார்த்தது சுத்த போய் தான். காரணம் நம்முடைய கைகள்ல வேதம் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற பட்சத்திலே இதை விசுவாசிக்காமல் அவர் தன்னுடைய முகத்தை காட்டினால்தான் இவர்கள் விசுவாசிப்பார்கள் என்று சொல்வதே முதல்ல அபத்தமானது. உடனடியாக பவுலுக்கு ஆண்டவர்கள் தன்னை வெளிப்படுத்தினார் தானே, நேரடியாக பவுலுக்கு என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். பவுலை ஆண்டவர் அப்போஸ்தலராக அழைத்தார். அப்போஸ்தலருடைய தகுதி என்ன? கடவுளால் நேரடியாக அனுப்பப்படுகிறவர்கள். நேரடியாக அனுப்பினார். பவுலும் அதே ஸ்டாண்டர்ட் வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து நேரடியாக அனுப்ப வேண்டும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து பவுலை நேரடியாக அனுப்புகிறார். இன்றைக்கு அந்த அப்போஸ்தலர்கள் இல்லை. அப்போ இன்றைக்கு டிஜிஎஸ் தினகரன் இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நான் கடவுளை நேரடியாக பார்த்தேன், அவர் இந்த காரியத்தை எல்லாம் சொன்னார் என்று சொல்லி. ஏன் அது துச்சமா 100% இது பொய் என்று சொல்ல முடியும் என்று சொன்னால், இவர்களுடைய கைகளில் வேத வசனம் இருக்கிறது. அப்ப இதை நாம் இதன் வழியாக ஆண்டவர் பேச மாட்டார் என்று சொல்லி, அப்ப வேதத்தை இவர்கள் என்னது நிராகரித்திருக்கிறார்கள். அப்போ வேதத்தை ஆண்டவர் போய் நான் தான்ப்பா என்று சொல்லி நேரடியாக பேசினதாக அர்த்தமாக்கிவிடும். உதாரணத்துக்கு லாசரு லாசரு ஏழை லாசரு, ஒரு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த கதையில வருகிற லாசரு மரித்து அங்கே ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறார். கீழே பாதாளத்துல வேதனைப்படுகிறான் சொல்லுகிறான், என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் உண்டு, அவர்களுக்கு மரித்தோர்ல இருந்து ஒருத்தன் போனால் அவர்கள் நம்புவார்கள் என்று சொல்லும் போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை மோசையும் நியாயப்பிரமாணம் உண்டு அவர்களுக்கு. அதாவது மோசையும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காதவன் உயிர்த்தெழுந்து போனாலும் நம்ப மாட்டான். அதாவது இன்றைக்கு அதை நம் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், வேத வார்த்தைக்கு செவி கொடுக்காதவன் கடவுளை நேரடியாக போனாலும் நம்ப மாட்டான். வாழ்ந்த பொழுது அவரை விசுவாசிக்கவில்லையே, அவர் அற்புதம் செய்தார், அநேக லாசரு உயிரோடு எழுப்பினார், அவரையே நம்பவில்லையே. ஆகவே இது இந்த கமெண்ட் சரியான ஒன்று. மக்கள் ஏன் நீண்ட காலம் தேவைப்பட்டது என்றால், ஒன்றுகள் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் மக்கள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை என்றால் அந்த அளவுக்கு வேதத்தை நாம் ஆராய்ச்சி செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆராய்ச்சி செய்யவில்லை. இரண்டாவது சில கேள்விகள். இன்று என்னுடைய மன திருப்திக்காக தேவனை பார்க்க ஆசைப்படலாமா? மறுபடியும் நம்முடைய பாவ வீழ்ச்சி என்பது 100க்கு 100 கரை படிந்தது. நான் கடவுளை பார்த்து என்ன செய்ய போகிறேன்? வேதத்திலே மனுஷர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரும் ஒருவரில் ஒருவரும் ஒரு காலம் காணக்கூடியாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு காலம் எங்க 1 தீமோத்தேயுல சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மனுஷரில் ஒருவரும், நான் அந்த வசனத்தை படிக்கிறேன், ஒருவரும் சாவாமை உள்ளவரும் ஒளியில் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அப்ப அவர் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறது வேதத்திற்கு புறம்பானது. அதனால என்ன அடைய போகிறோம்? நான் என்ன பக்தி விருத்தி அடைய போகிறேன்னா? கிடையாது. அதனாலதான் வேதத்தை கடவுளையும் அவருடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் போது கடவுள் பேசுகிறார், அதற்கு கீழ்ப்படியும் போது கடவுளுடைய நாம் என்னென்ன ஆத்ம வாஞ்சியை வைத்திருக்கிறோமோ அது கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக நிறைவேறுகிறது. ஒருவரும் காணாதவருமாய் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவரை நான் காண வேண்டும் என்று வாஞ்சிப்பது எவ்வளவு, அது ஒரு எப்படிப்பட்ட ஒரு வேதத்திற்கு சம்பந்தமான பொருத்தமான ஒரு விருப்பமாக இருக்குமா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் கடவுளை கண்டு ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு மோசே சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டிலே கடவுளை முகமுகமாக அறிந்த மோசை போல ஒரு தீர்க்கதரிசனம் எழும்புதில்லை. அவரே சொல்லுகிறார், நான் கடவுளை கண்டேன், நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி கடவுளை பார்க்க முடியாது. அவருடைய மகத்துவம், அவரை பார்த்தால் மனிதன் உயிரோடு இருக்க முடியாது.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறார். ஆவியானவராக நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நாம் நித்தியத்திலே சேர்க்கப்படும் போது அந்த மகிமையிலே நாம் கடவுளை ஆராதிக்க போகிறோம். அவ்வளவுதான். அப்ப நான் ஒரு கட்டத்திலே கடவுளை காண வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய மனதிலே ஆசைப்பட வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், மறுபடியும் அந்த கேள்விக்கு தான் வருகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு படம், யாராவது சொல்லியிருப்பாங்க, ஒரு சகப்பு ஒளி, வெள்ளை ஒளி வந்தது, அதிலே வெண் வஸ்திரம் தரித்த ஒருவர் வந்தார், நீண்ட தாடியுடைய ஒருத்தர் வந்தார். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? வேதத்திலே இயேசு கிறிஸ்து இப்படி இருக்கிறார் என்று வேதத்தில் ஏதாவது விளக்கம் இருக்கிறதா? கடவுள் இப்படி இருக்கிறார் என்று விளக்கம் இருக்கிறதா? இல்லை. சொல்ல போனால் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே, ஏசாயா 700 வருஷத்திற்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அவர் அழகில்லாதவராய் இருந்தார், அந்த கேடு அடைந்திருந்தார், நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது என்று எழுதியிருக்கிறார். அதான் கிறிஸ்துவனுடைய இந்த உலகத்திலே அவர் தோன்றினதனுடைய முழு சாரம்சம். ஆகவே கடவுளை காண வேண்டும் என்ற விருப்பத்தை விட கடவுளுடைய வார்த்தையிலே நான் அவரோடு நான் ஐக்கியப்பட வேண்டும், அவரிலே மகிழ்ந்து களி கூற வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக பலமுள்ளவனாக மாற வேண்டும் என்று நினைப்பதுதான் வேதத்தின்படி சரியாக இருக்கும். அதாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகின்ற ஒரு வார்த்தையை கவனியுங்கள். விசுவாசிகளுக்கு எழுதுகிறார், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அப்போ இது பேதுரு சொல்லுகிற, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் கூட இருந்த பேதுரு சொல்லுகிற காரியம். ஏன் பேதுருக்கு தெரியாதா? இல்ல அப்ப பார்க்க முடியும்னா பேதுருவை சொல்ல வேண்டியதானே? நீங்கள் இவ்வளவு நேரம் மணிக்கணக்கிலே ஜெபித்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். இன்றைக்கு பல விதமான ட்ரிக்ஸ், இந்த மெத்தட் வைத்திருக்கிறார்கள். கடவுளை பார்ப்பதற்கு இந்த வழிமுறைகள் செய்தால் கடவுளை பார்க்கலாம் என்று சொல்லி. ஏன் அப்படி ஒரு வழிமுறை இருந்தால் பேதுரு சொல்ல வேண்டியதானே? பேதுரு அப்படி சொல்லல. பேதுரு என்ன சொல்லுகிறான்? 1 பேதுரு 1:8-9, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்துல அன்பு கூறுகிறீர்கள். காணாமல் இருந்தும், கடவுளை காணாமல் அன்பு கூறுகிறீர்கள். தரிசியாமல் இருந்தும் அவரிடத்துல சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களை களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இது பேதுரு சொல்லுவார். யோவான் என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே யோவான் சொல்லுகிறார். அப்போ இப்பொழுது அதாவது அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருப்போம் என்று சொல்லுகிறார். அப்போ இப்பொழுது அது எப்படி என்று சொல்லி நமக்கு இப்ப தெரியாதுன்னு சொல்லுகிறார். கடவுளை பார்க்க முடியும் என்று சொன்னால் அவரே சொல்லி இருப்பாரு. யோவானே சொல்லுகிறார் எப்படி அது தெரியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது, கடவுள் கனவுகளுக்கு மூலமாகவே தன்னை இல்லை நமக்கு வேதத்தை தந்திருக்கிறார். அப்போ அது மனிதர்கள் சொல்லுகிறதெல்லாம் பொய்யாக காணப்படுகிறது. இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். 2 பேர் நீங்க சொன்னதனுடைய அடிஷன் மாத்திரம் சொல்லிடுறது. 2 பேதுருல பேதுரு சொல்லுகிறார், அந்த மறுரூப மலையிலே நாங்கள் இருந்த போது அந்த மகிமை, அந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம். அந்த வானத்திலிருந்து இவர்களுடைய நேசகுமார் என்ற சத்தத்தை கேட்டபோது அங்கே இருந்தோம். ஆனால் 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. வார்த்தையை சொல்லுகிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அதை கவனிப்பது பிரகாசிக்கிற விளக்கை, இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி வந்திருக்கிறது. ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறார், அதற்கு ஒரு கேள்வியும் வந்திருக்கிறது. அப்ப அது குறித்து ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. ஒரு வேதம் தான் தெய்வம், தெய்வம் தான் வேதம் என்று சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், வேதத்தை கடவுளாக எண்ணலாமா? எனக்கு தெரிந்து இவர்கள் வேதம் என்று எண்ணும் போது நம்ம கையில இருக்க அந்த புத்தகத்தை சொல்லுகிறார்கள். இதை அதான் முடியாது. போன வருஷம் அதான் அந்த நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னோம், பைபிளுக்கு மேல ஒரு பொருளை வைத்தால் உடனடியாக அது தவறு, அடி வாங்கின காலம் உண்டு. நம்ம அப்படி வேதத்தை ஒரு புனித பொருளாக கருதுவது கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இந்த பைபிள் ஒரு இடத்துல வைத்தால், இப்ப எப்படி வச்சுக்கலாமே, பைபிளை தலையினை கடையில வைத்தால் எனக்கு நல்ல தூக்கம் வரும், எனக்கு சந்தோஷம் வரும்,
பைபிளை நான் வேலை செய்கிற டேபிள்ல வச்சா எனக்கு எல்லாம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு குருட்டு பக்தி தான் இந்த அடிப்படையில் இருக்கிறது தவிர, நாம் இந்த வேதம் என்று சொன்னா நம்முடைய கரத்தில் உள்ள புத்தகத்தை அர்த்தம் அல்ல. கடவுள் வெளிப்படுத்தின, கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தின சத்தியத்தினுடைய சாரம்சம், அவர் எழுதி கொடுத்ததை வாசித்து நாம் விசுவாசித்து அதனுடைய அடிப்படையில வாழ்வதை அல்லாமல் ஒரு சென்டிமெண்டாக பைபிள் என்றால் கடவுள், கடவுள் என்றால் பைபிள் என்ற நிலைமைக்கு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளையும் கடவுளுடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது என்று சொன்னால் நாம் கரங்களிலே வைத்திருக்கிற பிரிண்ட் செய்யப்பட்ட வேதாகமத்தினுடைய சாரம்சத்தை சொல்லவில்லை, இதற்குரிய கனத்தை கொடுக்கிறோம். அதை விட கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார், தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். அந்த அறிவுதான் கடவுளை அறியும் அறிவே தவிர, வேதத்தை வாங்கி புதிதாக நிறைய வேதாகம் வாங்கி விட்டு அதை அடுக்கி வைத்து விட்டு, அல்லாவிட்டால் தூங்குகிற இடத்துல வைத்து விட்டு, எல்லா புஸ்தகத்திற்கு மேலாக வைத்து விட்டு நான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிற சென்டிமெண்டை நாம் இங்கே பேசவில்லை. இது ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. நன்றி. சில கேள்விகள் வந்திருக்கிறது. அது இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத சில கேள்விகளும் இருக்கிறது. அதை முடிந்தால் கடைசியில வேண்டுமானால் பார்க்கலாம். அது கடைசியில பார்க்கலாம். 2 கேள்விகள். அதுக்கு முன்பாக இன்னொரு கேள்வி வருகிறது. அப்போ வேதம் மட்டுமே, வேதம் எல்லாவற்றுக்கும் போதும் என்று சொல்லுகிறீர்களே, அப்போ இந்த ஒரே வேதத்தை வைத்துக் கொண்டு பல விதமான உபதேசங்கள் இருக்கிறது. வேதம் தான் என்று சொல்லுகிறவர்கள் ஏன் வெவ்வேறு விதமான ஒரே வேதத்தை வைத்து வெவ்வேறு விதமான உபதேசங்களை போதிக்க வேண்டும்? இன்னைக்கு எத்தனை உபதேசத்தின் அடிப்படையிலே பல விதமான சபைகள் அல்லது டினாமினேஷன்கள் காணப்படுகிறது. ஒவ்வொரு டினாமினேஷனுக்கும் ஒவ்வொரு விதமான உபதேசங்கள். அப்போ எல்லாரும் வேதம் 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 என்று ஒரே வேதம் என்றுதான் சொல்லுகிறீர்கள். இந்த ஒரே வேதம் மட்டும் போதும் என ஏன் பலவித போதனைகள்? அப்ப இந்த கேள்விக்கு என்ன ஒரு பதில்? இதற்கு நம்முடைய விசுவாசம் சரித்திர சம்பந்தமானது படித்தோம். சபை சரித்திரத்திலேயே இந்த மாதிரி சில முரண்பாடுகள், கோட்பாடுகள் வந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் விசுவாச அறிக்கைகள் வந்தது. விசுவாச அறிக்கைகள் என்று சொல்லும் போது அடிப்படை விசுவாச கோட்பாடுகளை அவர்கள் விசுவாச அறிக்கைகளாக வைத்தார்கள். அடிப்படை விசுவாச கோட்பாடு என்ன? நாங்கள் 66 புஸ்தகங்கள் அடங்கிய கடவுளுடைய வார்த்தையை தேவன் ஏவி எழுதின மனிதனுக்கு கொடுத்த அவருடைய வார்த்தை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது. இப்ப அவருடைய கேள்வி, வேதம் போதுமானது, அது ஒன்றுதான் என்று சொன்னால் இத்தனை விதமான போதனைகள், கோட்பாடுகள், போதனைகள் வருகிறது என்று கேட்டால் அதை நாம் தவிர்க்க முடியாது. ஏனென்றால் பவுல் காலத்திலேயே, பவுல் இருந்த நாட்களிலேயே கலாத்தியர் நிருபத்திலே நாம் படிக்கிறோம், அங்கே புதிதான போதனைகள் புகுத்தப்பட்டது. அந்த போதனைகளினுடைய முகாந்திரம் விருத்தசேதனம், மறுபடியும் யூத கோட்பாடு, பைபிளும் வேண்டும். என்ன பிரச்சனை என்றால் அவர் சொல்ற நல்ல கேள்விதான். பைபிள் வேதம் போதுமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறார்களே தவிர வேதத்தையும் மற்றவற்றையும் இணைக்கிறார்கள். வேதம் கூட்டல், பைபிள் கூட்டல். அப்ப இந்த சில கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன போது, அதாவது விருத்தசேதனம் போன்றவைகள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன போது கலாத்திய சபை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் இந்த சுவிசேஷத்தை விட்டு பிரிந்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு, அது சுவிசேஷமா என்று தெரியவில்லை, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிட்டார்களே அல்லாமல் வேறல்ல. ஆகவே நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் இல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு கொண்டு வந்து பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். இந்த அப்ப பவுலுடைய காலத்திலும் யோவானுடைய காலத்திலும், அதனாலதான் யோவான் 2 யோவான்லே சொல்லுகிறார், கிறிஸ்துவின் உபதேசத்தை ஒருவன் கொண்டு வராமல் இருந்தால் அவனை வீட்டுக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று. அப்ப கண்டிப்பாக இது இருக்கிறது. அதற்கு பின்னாலே பிசாசுடைய தந்திரம். ஏனென்றால் நன்றாக கவனிக்க வேண்டும், பிசாசு கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வியை கேட்கவில்லை, கடவுள் இப்படி சொன்னாரா என்ற கேள்வியை தான் கேட்டார். பிசாசுக்கு வேதம் தெரியும். ஆண்டவரை சோதிக்கும் போது வேதத்திலிருந்து தான் எடுத்து காண்பிக்கிறார். ஆகவே வேதத்தை இடர்களுக்கு ஏதுவாக பயன்படுத்துகிறார்கள் என்று வேதமே சொல்லுகிறது. தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக வேதத்தை இடர்களுக்கு ஏற்ற விதமாக திரித்து பிரச்சாரம் செய்கிறார்கள், வியாக்கியானம் செய்கிறார்கள் என்று. அப்போ ஆதி திருச்சபையிலையும் இருந்திருக்கிறது. ஆண்டவருடைய காலத்திலேயும் சிலர் ஆண்டவரே வேறு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதை
இதனுடைய ஆரிஜின் என்று பார்த்தால் பிசாசுடைய தந்திரம். இதற்கு பலர் இரையாகிறார்கள். கலாத்திய நிருபத்தில் இருந்திருக்கிறது. யோவான் அதை பற்றி குறிப்பாக எழுதியிருக்கிறார். இப்படி அது நம்முடைய ஞானத்திற்கும் நம்முடைய ஸ்பியருக்கும் அப்பாற்பட்டது. நாம் அதிலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதனுடைய தொடர்ச்சி முதல் நூற்றாண்டிலே பல கோணங்களிலே வந்திருக்கிறது. வேதத்தை பற்றிய கோட்பாடுகள், குறிப்பாக திரித்துவம் என்றால் என்ன? திரித்துவம் என்ற வார்த்தை வேதத்தில் இல்லை. ஆகவே திரித்துவத்தை பற்றி எப்படி நீங்கள் பேசுகிறீர்கள்? கிறிஸ்து யார்? கிறிஸ்து 100% மனிதனா, 100% தேவனா, 50% 50 25 75 என்று பல வியாக்கியானங்கள் புறப்பட்டது. நாம் வேதம் ஒன்றுதான், வியாக்கியானங்கள் பல இருக்கிறது. பவுலும் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல வேறொரு இயேசுவை உங்களிடத்தில் கொண்டு வந்தால், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4 வசனத்திலே, எப்படி எனில், அதாவது அதற்கு என்ன உதாரணத்தை சொல்லுகிறார் பார்க்கலாம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். 2 கொரிந்தியர் 11, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அப்ப அந்த ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட அதை சொல்லிவிட்டு இப்படி போல வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லி, துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு பல கோடி ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பைபிளை தூக்கி கொண்டுதான் வருகிறார்கள். யெகோவா விட்னஸார் எதை கொண்டு வருகிறார்கள்? வேதாகமத்தை தூக்கி கொண்டு வருகிறார்கள். கடவுளை பற்றி பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இங்கேதான் வேதத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை புரிந்து உபதேசத்திலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பது விளங்குகிறது என்பதற்கு இதை விட வேற சான்று இருக்க முடியாது. இன்றைக்கும் வேதம் விற்கிற வேகத்தை பார்த்தால் எல்லாருடைய கரங்களிலும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வேதங்கள் இருக்கிறது. டெக்னாலஜி, இந்த ஆப்ல எல்லாம் வேதங்கள் இருக்கிறது. அதிலே குறைவு கிடையாது. வேதத்தை பகுத்தறிந்து படித்து அல்லாவிட்டால் ஆராய்ந்து அதில் உள்ள கடவுள் பேசுகிறார் என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத வரையிலே இப்படிப்பட்ட துரோகங்கள், கள்ள உபதேசங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். அதனால வேதம் போதும் என்பதனாலே இப்படி வராது என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் போதும் என்று சொல்லுகிற அதே வேதம் என்ன எச்சரிக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட கள்ள போதகங்கள் வேதத்திலிருந்து, வேதத்தை மையமாக வைத்து புறப்படும் என்பதை ஆணித்தரமாக நமக்கு சொல்லி இருக்கிறது. இதிலே நாம் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. பல வேத பண்டிதர்கள் நன்றாக வேதத்தை கரைத்து குடித்தவர்கள். ஆகவே நாம் அனுதினமும் என்ன ஜெபிக்க வேண்டும்? இன்றைக்கு நான் காலையில இந்த தியானிக்கிறேன், இந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறதற்காக நன்றி என்ற அடிப்படையிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு சிறிய சந்தேகங்கள், கேள்விகள் வந்தால் நம்முடைய மனது பிசகி விடுமோ என்ற பயம் இருக்கிறது. அந்த ஒரு பக்தியோடு, நடுக்கத்தோடு நாம் கடவுளுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தை தவறாக போதித்த அநேகர் வேத வல்லுநர்களாக இருந்தவர்கள், வேதத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள், அதிலே ஊறினவர்கள் என்று கூட சொல்லலாம். ஆகவே இந்த ஆபத்து இருக்கிறது. கடைசி வரையிலும் அந்த ஆபத்து இருக்கத்தான் போகிறது என்பதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. நன்றி. இங்கு ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரு வேதம், ஒரு கடவுள், ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், ஆனால் பல நம்பிக்கை எப்படி? அதாவது ஒரு வேதம், ஒரு கடவுள், ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் சில காரியங்கள்ல சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனால் அடிப்படை சத்தியத்திலே கண்டிப்பாக வித்தியாசம் இருக்காது. அதாவது ஒரே அப்போ அடிப்படை உபதேசம் ஒருவருக்கு முரண்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் வேற ஆவியை உடையவர்கள். அதாவது நான் சொல்லுகிறது எல்லா விஷயத்திலும் அவர்கள் ஒருமித்திருப்பார்கள் என்று நான் சொல்ல முடியாது. சில காரியங்கள், அதாவது அடிப்படை உபதேசத்தை தவிர வேறு சில காரியங்கள் இருக்கும் அல்லவா? அதை குறித்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். வேற நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னா அதை ஒரே ஆவியை உடையவர்களாக நாம் எண்ண முடியாது. ஆகவே ஒரே ஆவியை உடையவர்கள் கண்டிப்பாக அடிப்படை உபதேசத்திலே ஒரே மாதிரியாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் என்ன சொல்லி இருக்கிறோம்? உண்மை, அதுதான் அதைத்தான் வலியுறுத்துகிறோம். இப்ப ஒரே வேதம், ஒரே கடவுள், ஒரே ஆவியானவர் என்று சொன்னால், அதனாலதான் நம்ம இந்த கிரீட்ஸ் என்று சொல்லுகிறோமே, விசுவாச கோட்பாடுகள் முக்கியம். ஒரு சபைக்கு போனால் இன்றைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னவென்றால், சபை என்று சொல்லுகிறார்கள், அந்த சபைக்கு என்ன கோட்பாடு என்று தெரியாமலேயே அதோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள். சபைக்கு என்று ஒரு கோட்பாடு இருக்க வேண்டும். நாங்கள் எதை விசுவாசிக்கிறோம்? அடிப்படை கோட்பாடுகள் நீங்க சொன்ன மாதிரி திருத்துவத்தை விசுவாசிக்கிறோம்,
வேதவாஸ் 66 புஸ்தகங்களை விசுவாசிக்கிறோம், கிறிஸ்துவின் மூலமான ரட்சிப்பை விசுவாசிக்கிறோம். இந்த அடிப்படை கோட்பாடுகளை சொல்லாத, வெளியரங்கமாக சொல்லாதவை உண்மையான சபை கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அது வேறு ஆவியை பெற்றிருக்கலாம், ஒருவேளை தந்திரமாக ஆட்களை சேர்ப்பதற்கு முயற்சிக்கலாம். இப்ப பிரதர் கேட்ட கேள்வி, ஒரே கடவுள், ஒரே ஆவியானவர், ஒரே சத்தியம் உள்ளவர்கள் எப்படி வேறு முரண்பாடான கருத்துக்களை கொண்டிருக்கலாம் என்றால், அடிப்படை தத்துவங்களில் அல்ல, பெரிபெரல் என்று சொல்லுகிறோம். சில காரியங்கள் எங்களுடைய சபையிலே எத்தனை மணிக்கு ஆராதனை வைக்க வேண்டும், இந்த மாதிரி அம்சங்களிலே வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படை சத்தியங்களிலே நிச்சயமாக என்ன இருக்க முடியாது, வித்தியாசம் இருக்க முடியாது. அப்படி என்றால் அது சபை என்றே நாம் சொல்ல முடியாது. சபை என்று சொல்லுவதற்கு அது வாய்ப்பே கிடையாது. ஆகவே ஒரு சபைக்கு ஒருவர் போகிறார் என்று சொன்னால் புதிய இடத்திலே அந்த சபையினுடைய விசுவாச கோட்பாடு இன்றைக்கு நிறைய எல்லாமே இதுல போட்டுறாங்க, நெட்லயே போட்டுறாங்க. வி பிலீவ், எங்களுடைய வி அஃபர்ம், நாங்கள் இதை அறிக்கையிடுகிறோம் என்று போடுகிறார்கள். அதை பார்த்துத்தான் அந்த சபையோட ஐக்கியப்பட வேண்டும். இல்லாமல் இப்ப யெகோவா விட்னஸ் போன்றவர்கள் வீட்டுக்கு வேதத்தை கொண்டு வருகிறார்கள். நிறைய பேர் அந்த காலத்துல ஏமாந்ததற்கு காரணம், நாங்கள் பைபிளை பேசுகிறோம் என்று சொல்லி வருகிறார்கள். அதை எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி. நீங்கள் யார், நீங்கள் எந்த பின்னணியிலிருந்து வருகிறீர்கள், உங்களுடைய விசுவாச கோட்பாடு என்ன, அதை புரிந்து கொள்ளாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல், அதை பற்றி கேள்வி கேட்காமல் நாம் யாரையும் அனுமதிக்க கூடாது. அன்பின் அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிற யோவான் சொல்லுகிறார், 2 யோவான்ல, ஒருவன் கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்களுடைய வீட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டாம், அவனுக்கு வாழ்த்துதல் சொல்ல வேண்டாம், அப்படி சொன்னால் நீங்கள் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவர்களாகிறீர்கள் என்று கூட சொல்லுகிறார். அன்பின் அப்போஸ்தலன் என்று கருதப்படும் யோவான் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் சொன்ன மாதிரி அடிப்படை உபதேசங்களை மறுதலிக்கிறவர்கள் வேற ஆவியை பெற்றிருக்கிறார்கள், வேறே வேதத்தை கையிலே வைத்திருக்கலாம், பிரிண்டட் பைபிள். பட் அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய சிந்தனை வேதத்திற்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு புறம்பானது என்பதாகத்தான் பொருள் கொள்ள முடியும். ஓகே, இதோடு கூட அது சம்பந்தமான ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறார். அதுக்கு நான் ஒரு உதாரணம் மூலமாக பதில் சொல்றேன். நாங்கள் கொடுக்கிற விளக்கம் தான் சரி, வேதத்தின்படி தருகிறோம் என்பதை எப்படி நம்புவது? ஓகே, உதாரணத்துக்கு நான் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதை அநேகர் எப்படி பிரசங்கிக்கிறார்கள்? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஏழையாக பிறந்தார், எதற்காக? அவரை விசுவாசிக்கிறவர்களை எல்லாம் பணக்காரராக்குவதற்காக என்று சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். வசனத்தை பார்க்கும் போதும் கிட்டத்தட்ட நம்புவது போலதான் இருக்கிறது. நீங்கள் என்னிடத்துல கேட்பீர்கள் என்று சொன்னால் நான் இந்த விளக்கத்தை கொடுக்க மாட்டேன், நான் வேறொரு விளக்கத்தை கொடுப்பேன். நான் அதை கொடுத்து சில வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அப்போ இப்ப அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார், நான் ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். இது எது சரி என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். இந்த பேப்பர்ல ஒரு நம்பர் எழுதி இருக்கிறேன், தெரிகிறதான்னு தெரியல, தெரிகிறதா? பேப்பர்ல ஒரு நம்பர் எழுதி இருக்கேன், தெரியுதா? 9 இல்லைங்களா? 9. ஓகே, இது நீங்கள் 9 என்று சொல்லுகிறீர்கள். ஒருவேளை நான் இப்படி வைத்தால் பி, ஆங்கில எழுத்திலே ஸ்மால் எழுத்து பி என்று சொல்லலாம், அப்படித்தானே? ஸ்மால் லெட்டர் பி, ஏபி, அப்படியும் இருக்கிறது. அப்போ இதுல இப்போ அவர் சொல்லுகிறார், முதல்ல 9 என்று சொன்னார். இல்ல நான் அடுத்து இல்ல 9 அல்ல பி என்று சொல்லி நான் அப்படி சொன்ன போது அவர் அதை நம்புகிறார், அப்படித்தானே? ஆமா பி என்று சொல்லுகிறார் அல்லவா? இப்போ இதுல ரெண்டுல எது உண்மை? கண்டிப்பாக இதை எழுதினவருக்கு மட்டும்தான் இதுல எது உண்மை என்று தெரியும், அப்படித்தானே? இப்போதைக்கு இதை எழுதுனது நான், எனக்கு தெரியும் இது என்ன எழுத்து என்று சொல்லி. அப்போ இது 9 இல்லை பியா என்று சொல்லி உண்மை அறிய வேண்டும் என்றால் யாரிடத்துல வந்து கேட்க வேண்டும்? என்னிடத்துல வந்து கேட்க வேண்டும். அப்போ ஆனால் நான் இதுல வேற ஒரு காரியத்தை புரிந்து கொள்வதற்கு வைத்திருக்கிறேன். அதை படித்தால் நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இப்ப தெரிகிறதா? நம்பர் இல்லைங்களா? நம்பர் கொஞ்சம் நம்பர் இதுல அந்த எழுத்து இருக்கு. நான் முதல்ல காண்பித்த அந்த எழுத்து இதுல இருக்கிறது இல்ல. இப்போ இந்த எழுத்து என்னது? இல்ல எப்படி தெரியும்? ஏன்னா அதுக்கு முன்னாடி சில எழுத்துக்கள் நம்பர் போட்டிருக்கேன். 5 நம்பர் வந்திருக்கிறது. 1 2 3 4 5 6 என்று சொல்லி நான் போட்டிருக்கிறேன். அப்போ நான்
வெறுமனே இந்த எழுத்தை மட்டும் எடுத்தால் பி என்றும் எடுத்து புரிந்து கொள்ளலாம், 9 என்றும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் நான் மொத்தமாக நான் காண்பிக்கும் போது, மேலிருந்து கீழிருந்து மொத்தமாக படிக்கும் போது இது கண்டிப்பாக என்னது, பியும் இல்லை, 9ம் இல்லை, 6 என்று. ஏன்னா இந்த பக்கம் 5 இருக்கிறது, அதுக்கு அடுத்து 7 இருக்கிறது கீழே. நீங்க பாருங்க, கண்டிப்பாக இது என்னது 9ஆக இருக்கவும் வாய்ப்பில்லை, பியாக இருக்கவும் வாய்ப்பில்லை, கண்டிப்பாக இது 6 தான் சொல்லி எளிதாக புரியும். அப்போ வேதத்தை படிக்கும் போதும் தியானிக்கும் போதும் இதே அடிப்படையில படிக்க வேண்டும். திடீரென்று ஒருத்தர் வந்து இதுக்குதான் விளக்கம் என்று சொன்னால் எப்படி நம்புவது என்று கேட்டீர்கள் அல்லவா? எது சரியான விளக்கம் என்று கேட்டீர்கள் அல்லவா? இது மேலேயும் படிக்க வேண்டும், கீழையும் படிக்க வேண்டும், அந்த புத்தகத்தை யாருக்கு எழுதினார் என்று படிக்க வேண்டும், எந்த கண்ணோட்டத்தில் எழுதினார் என்று படிக்க வேண்டும். அப்போ இவ்வளவு இன்னும் பல காரியங்கள், அதனுடைய இலக்கணம், இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் படித்தால் அந்த வசனத்தினுடைய சரியான விளக்கம் எளிதாக புரிந்துவிடும். யார் சொல்வது சரி என்று சொல்லி எளிதாக புரிந்துவிடும். அப்போ நம்ம இடையில இருந்து படித்தால் நீங்க என்ன தொட்டு வந்து நம்ம நான் காண்பித்த நம்பர் 6, ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தையும் காண்பிக்கல, பின்னாடி உள்ள எழுத்தையும் காண்பிக்கல. அப்படி காண்பிக்கும் போது அது 9ஆகவும் விளங்கிக் கொள்ள வாய்ப்புண்டு, ஆங்கில எழுத்து ஸ்மால் பி ஆகவும் விளங்கிக் கொள்ள வாய்ப்புண்டு. ஆனால் நான் முழுவதுமாக படிக்கும் போது 1, 2, 3, 4, 5, 6 என்று படிக்கும் போது எளிதாக எனக்கு புரிந்து விடுகிறது 6 என்று சொல்லி. சரியான விளக்கம். முன்ன வேதத்தினுடைய முழு கருப்பொருள், புஸ்தகத்தினுடைய கருப்பொருள், அதிகாரத்தினுடைய பொருள், யாருக்கு சொல்லப்பட்டது, எங்கே சொல்லப்பட்டது, முந்தின பிந்தின வசனங்கள், இதுதான் வேதத்தினுடைய சாரம்சத்தை புரிந்து படித்து அறிந்து கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்க முடியும். அதனால இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்ப நிருபங்கள் எல்லாம் வசனங்களாக எழுதப்படவில்லை, ஒரு முழு கடிதம். அப்போ அன்புள்ள மகனுக்கு என்று ஒரு கடிதம் எழுதப்பட்டால் அந்த மகனுக்கு அவர் என்ன செய்தி சொல்லுகிறாரோ அது முழுமையாக வருகிறது. வசனங்கள் 1522 என்ற ஒரு சில காலகட்டத்திலே பிரிக்கப்பட்டது, பல காரணங்களால, டாக்டரினல் காரணங்களால, தியாலஜிக்கல் காரணங்களினாலே. ஆனால் அது முழு கடிதம். அதிலே சொல்லப்பட்டதை அந்த கடிதத்தினுடைய சாரம்சத்திலிருந்து படிக்க வேண்டுமே இல்லாமல் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை மிகைப்படுத்தக்கூடாது என்பதுதான். அதுதான் நம்ம வேதத்தை வியாக்கியானப்படுத்துகிறோம். அப்போ ஒரு நிருபம் என்றால் பிலிப்பியர் கடிதம் எழுதுகிறார், பிலிப்பு சபைக்கு எழுதுகிறதாவது, அப்ப அந்த கடிதத்தில் ஒருவேளை அதற்கு பின்னணியில எழுதப்பட வேண்டிய நோக்கம் இருந்திருக்கலாம், சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். நன்றி கடிதமாக பிலிப்பியர் கடிதம் இருக்கிறது, கொலோசியர் நிருபம் சில தவறுகளை சுட்டி காண்பிக்கிறது. அப்ப அந்த கடிதத்தினுடைய சாரம்சத்தை முழுமையாக நாம் படிக்க வேண்டும். அவர் சொன்ன மாதிரி ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் வியாக்கியானம் செய்தால் இது எனக்கு இது இப்படி இருக்கிறது, இது எனக்கு பிடித்தது, அவருக்கு பிடிக்கவில்லை, இது அவருக்கு சொந்தமானது, எனக்கு சம்பந்தமில்லை என்று நாம் வேதத்தை அப்படி நம்முடைய விருப்பத்திற்குப்படி சுய தோற்றமான பொருள் உடையதாய் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு கடிதம் என்றால் அது முழு சாரம்சத்தையும் உள்ளடக்கியது. அந்த அடிப்படையிலே படித்தால்தான் அதுதான் சத்தியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க அதை சரியா சொன்னீங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே யூதர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள எழுப்புவேன் என்று சொல்லி. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி தெரிய வேண்டும் என்றால் யாரிடத்துல வந்து கேட்கணும்? இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து கேட்கணும். யூதர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள்? இந்த எருசலேம் ஆலயத்தை 3 நாளைக்குள்ள இடிச்சிட்டு திருப்பி கட்டுவான்னு சொல்லிட்டு புரிந்து கொண்டார்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைகின்ற அந்த காலத்திலே தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவனே என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னதை அன்றைக்கு வாழ்ந்த யூதர்களை புரிந்து கொள்ள காரணம் என்ன? அவர்கள் அந்த வார்த்தையை மட்டும் படித்துக் கொண்டார்கள். அடுத்து அதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து அடுத்து தொடர்ந்து கேட்கவில்லை. இவர்களாகவும் தங்கள் இஷ்டத்துக்கு ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொண்டார்கள். இதே போலதான் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார், விதைக்கிறவனை பற்றி உவமையை சொல்லுகிறார். எல்லாரும் அந்த உவமையை கேட்டு விட்டு போய்விட்டார்கள். அடுத்த சீடர்கள் மட்டும்தான் வருகிறார்கள். வந்து ஆண்டவரே இதுக்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் உங்களுக்கு அறியும்படி அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லையா? அவங்க வந்து கேட்கல. இவங்க வந்து அவங்களுக்கு அந்த கதை கேட்டார்கள், கதையோட போய்விட்டார்கள். அந்த கதைக்கு கேட்டவர்களுக்கு அவங்க இஷ்டத்துக்கு விளக்கம் எடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சரியான விளக்கத்தை கொடுக்கிறார். வேதத்தின் விளக்கம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தில கேட்கணும், கேட்க வேண்டும். பைபிள் இன்டர்பிரட்ஸ் பைபிள் என்று சொல்வார்கள். அப்போ
அப்போ கடவுள் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார், அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி அதே கடவுளிடத்துல கேட்கணும். அவருடைய வார்த்தையின் அர்த்தம் என்ன கடவுள் எழுதின அவருடைய வார்த்தையை வார்த்தையை கேட்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஓகே, நன்றி. அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். Attends CSI Church. I read this in the ஆராதனை முறை book. It was written the Podagar may read a portion from Bible or from Apocryphal. Isn't that wrong? But it also has Apostle Nicene Creed என்று சொல்கிறார். எனக்கு அவருடைய கேள்வி சரியா விளங்கவில்லை. உங்களுக்கு சரியாக புரியுதா? அதாவது எனக்கு நானும் அதை முயற்சி பண்றேன். அது வரைக்கும் ஆராதனை புஸ்தகத்தை படிக்கிறார்கள் என்று சொல்றார்கள், அது பரவாயில்ல. நான் அப்பாக்ரிப்பா அதுல இருந்து வருகிறது, அது அதனுடைய விளக்கம் சரியவில்லை. அதாவது அவருடைய CSI சர்ச்சில் ஆராதனை முறை புக் இருக்கிறது. May read a portion from Bible or from Apocryphal. Isn't that wrong? It was written, but it also has Apostle Nicene Creed. இல்ல, நம்ம என்ன அடிப்படையில் நம்ம இந்த கேள்வியினுடைய சாரம்சத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு அது நல்ல ஒரு பாயிண்ட கொண்டு வந்துட்டாரு, அதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பப்ளிக் ரீடிங் இன்றைக்கு நிறைய சபைகளே கிடையாது. வேதத்திலிருந்து படிப்பது கிடையாது. பிரசங்கம் என்றாலே ஏதோ கடவுள் ஆவியானவர்கிட்ட பேசுறாரு, நேரம் வந்துடுதுங்க. பைபிள் ரீடிங், பப்ளிக் ரீடிங் என்பது கிடையாது. இயேசு கிறிஸ்து முதல் முறையாக ஜெபாலயத்திற்கு போன போது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய நிருபம் கொடுக்கப்பட்டது. அதை என்ன செய்தார்? வாசித்தார், அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். இன்று உங்கள் கண்கள் பார்க்க இது இந்த தீர்க்கதரிசி இது நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 13-14 அந்த அதிகாரங்களிலே பவுல் மற்றவர்கள் வந்தபோது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகமும் மோசே நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டதற்கு பிறகு பிரசங்கம் செய்யப்பட்டது. இன்னைக்கு நிறைய சபைகளிலே இந்த பப்ளிக் ரீடிங் என்று சொல்லுகிறோமே, அந்த வேத வாசிப்பு கிடையாது. அப்போஸ்தலர் விசுவாசத்தை பிரமாணத்தை சொல்லுவது தவறு கிடையாது. அப்போஸ்தலர் விசுவாசம் ஆதி காலத்திலே ஏற்பட்ட தவறுகளை சுட்டி காண்பித்து தெளிவான அடிப்படை போதனைகளை வகையிருத்தது. ஆனால் அதை வார வாரம் சொல்லுவதனால் மாத்திரம் நாம் அதை புரிந்து கொண்டோமா என்ற கேள்வியை தான் நாம் கேட்க வேண்டும். அதை தவிர அப்பாக்ரிப்பா என்று தள்ளுபடி செய்யப்பட்ட, அல்லாவிட்டால் ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தை என்று அல்ல என்று சொல்லப்பட்டதை வாசிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் விசுவாசத்தை சொல்லுவதும் தவறு கிடையாது. பரமண்டல ஜெபத்தை சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் என்பது வேதபூர்வமானது. இப்ப நம்ம பாடல்கள் பாடும்போது பாமலையா இருக்கட்டும், கீர்த்தனையா இருக்கட்டும், அதிலேயும் வேத சத்தியத்தினுடைய சாரம்சம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பழைய பாட்டு புத்தகம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிருபை என்ற தலைப்பு இருக்கும். கிருபை என்ற தலைப்பு கீழே ஒரு 10 பாட்டு இருக்கும். அந்த கிருபையினுடைய வேதத்தினுடைய வெளிச்சம் அந்த கிருபையினுடைய பாடல்களிலே இருக்கும். மன்னிப்பு என்ற தலைப்பிலே ஒரு 15 பாடல்கள் இருக்கும். அந்த மன்னிப்பை பற்றிய வேத போதனைகள் அத்தனையும் அதிலே காண்பிக்கப்படும். இன்றைக்கு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கு பாட்டுகள் எல்லாம் கேட்டால் வேதத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. இன்றைக்கு நீங்களே யூடியூப் எல்லாம் பார்க்கிறீங்க இல்ல, விளையாட்டு போன்று, கோமாளித்தனம் போன்று, ஐயாலே என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், கேட்பதற்கு வேதனையா இருக்கிறது. அன்றைக்கு தலைப்புகளோடு கிருபை, திரித்துவம், பிதா, கிறிஸ்துவனுடைய வருகை என்ற அந்த தலைப்புகளிலே பாடல்கள் இருக்கும். வேதத்தினுடைய கருத்துகள் அங்கே இருக்கும். அது பாடப்பட்டது. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், நிசைய விசுவாச பிரமாணம் வேதத்தினுடைய கருப்பொருளை உள்ளடக்கிய விசுவாச அறிக்கைகள். அது ஆதி திருச்சபையிலே, அதுதான் நம்ம முதலே பார்த்தோம். வேதம் போதுமெனில் ஏன் இவ்வளவு போதனைகள் என்றால், அடிப்படை உபதேசம் இருக்க வேண்டும், சபைக்கு கோட்பாடு இருக்க வேண்டும். அந்த கோட்பாட்டை வாசிப்பது, அதை நாம் விவரித்து சொல்லுவதிலே தவறு கிடையாது. சில பிரெஸ்பிட்டரியன் சபைகளில் எல்லாம் வார வாரம் அந்த கோட்பாடுகளை வேதத்தினுடைய அடிப்படை, மறுபடியும் வேதத்தினுடைய அடிப்படையிலே ஜனங்களுக்கு புரியும் வண்ணமாக சொல்லுகிறார்கள். அப்படி செய்வதிலே தவறு கிடையாது. இன்னைக்கு நிறைய சபைகளிலே வேத வாசிப்பு, பப்ளிக் ரீடிங் கிடையாது. சில சபைகளே 3 பகுதிகள், அது ஒரு தொடர்புடைய, ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பழைய ஏற்பாட்டு பகுதி, அதற்குடைய தொடர்புடைய சங்கீத பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ பகுதி. வேதத்தை வாசிக்கிற பழக்கம் நல்லது, இப்படிப்பட்ட பழக்கங்கள் நல்லது. ஆனால் அந்த பழக்கம் இல்லாத சபைகள் இருக்கிறது. ஆனால் அதை தவிர்த்து வெளியிலிருந்து வேதத்திற்கு புறம்பானவற்றை படிப்பது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த சபை செய்தாலும் சரி. ஓகே, அவர் கேட்ட கேள்வி எனக்கு இப்போதுதான் புரிந்தது. CSI சர்ச் ஆராதனை புக்ல ஒரு சென்டென்ஸ், அதுல பல சென்டென்ஸ் இருக்கிறது. அதுல என்னன்னா, சர்ச்சில் ஆராதனை முறை வச்சிருக்கிறார்கள். அந்த முறையில பைபிள்ல இருந்து ஒரு போர்ஷன் படிக்க வேண்டும்.
இல்லை என்றால் அப்போகிரிஃபல் புக்கில் இருந்து ஒரு போர்ஷன் படிக்க வேண்டும். அதே புக்ல அப்போஸ்டல் கிரீடு, நிசைன் கிரீட் ஆல்சோ தேர். அதாவது இயேசுக்கான ஆராதனை முறை புத்தகத்திற்கு கையேடு, அந்த கையேடிலே குறிப்பிட்ட வாசகம் என்னவென்றால் சபையில ஆராதனை முறையிலே வேதத்திலிருந்து வசனம் படிக்க வேண்டும், இல்லை என்றால் தள்ளுபடி ஆகமத்திலிருந்து படிக்கலாம் என்று சொல்லி அதுல எழுதப்பட்டிருக்கிறதாம். ஆனால் எந்த சபையிலும் அப்படி படிப்பதில்லை, யாரும் இது வரைக்கும் அப்போஸ்தலர் புக்கில இருந்து படிப்பதில்லை. ஆனால் அப்படி ஒரு வாசகம் அதுல எழுதப்பட்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அப்படி அது அப்போகிரிஃபல் புக் என்றால் அது தேவனுடைய வார்த்தை அல்ல. நாம் அந்த புத்தகத்தை பயன்படுத்துவது தவறல்ல. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்காகவோ அதுல படிப்பதற்கு அன்றைக்கு என்ன நடந்தது என்கின்ற காரியங்களை விளக்கப்படுத்துவதற்காகவோ ஒரு உபகரணமாக பயன்படுத்துவது தவறல்ல. ஆனால் அது தேவனுடைய வார்த்தை அல்ல என்கிறதான் அதனுடைய அது வேதத்தை நாம் தள்ளுபடி ஆகமம் என்று சொல்லப்படுகிற காரணம். அந்த புத்தகங்கள்ல சில மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது ஒரு இருண்ட காலத்துல எழுதப்பட்டதாக அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அது ஏன் அந்த பைபிள் கேனன்ஸ்ல அது தள்ளுபடி செய்தார்கள் என்பதற்கு அது யூதர்களுடைய இதிலே அது கிடையாது. மல்கியாவோடு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மல்கியாவுக்கு பிறகு வந்த புத்தகங்கள் எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. ரோமன் கத்தோலிக்கர்கள் கூட அந்த புத்தகத்தை தள்ளுபடி ஆகமம் என்றுதான் வைத்திருந்தார்கள். பின்பு அவர்கள் இடையில ஒரு தவறான உபதேசத்தை கொண்டு வந்தார்கள். மரித்தவர்களிடத்திலே நாம் ஜெபம் பண்ணலாம் என்கிற தவறான உபதேசம் வந்தது. அப்போ கேள்வி எழுப்பினது, இது வேதத்துல இல்லை என்கிற கேள்வி எழுப்பின போது அப்போது அவர்களுடைய அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக மக்கபேயர் என்று நினைக்கிறேன், அந்த புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பிப்பதற்காக அதை இணைத்துக் கொண்டார்கள். அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அதை வேதம் என்று சொல்லி கருதவில்லை. அது ஜெரோம் எழுதின ஜெரோம் தான் லத்தீனுக்கு கிரேக்கத்திலிருந்து மொழிமாற்றம் செய்தார். அந்த இதிலே அவர் தெளிவாக அது தள்ளுபடியாகமம் என்கின்ற தலைப்பில் தான் வைத்திருந்தார். கத்தோலிக்கர்களும் அதை தள்ளுபடியாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் எப்பொழுது அவர்களுடைய தவறான உபதேசத்தை கேள்வி எழுப்பும் போது அதை நியாயப்படுத்துவதற்காக அந்த தள்ளுபடியாகமத்தை அதுவும் கடவுளுடைய வார்த்தை என்கின்ற ரீதியிலே கொண்டு வந்தார்கள். அதை கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி எடுத்துக்கொள்ள கூடாது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? ஒரு கேள்வி அங்க இருந்ததுன்னு சொன்னாங்களா? அதாவது ஒருவர் ஏதோ ஒரு வேறு பின்னணி நம்பிக்கையினுடைய பின்னணியில வந்தவர், அவர் ஏசாயா புஸ்தகத்திலிருந்து ஒரு வேதவசனத்தை கொண்டு, அதாவது ஒருவர் என்னிடத்துல அனுப்பின கேள்வி, ஒருவர் ஆர்சி தேவாலயத்துக்கு சென்று கொண்டிருந்தார். தீவிர மாதா வழிபாடு நடத்தியவர். அவருக்கு சொப்பனத்திலே ஏசாயா புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசி ஒரே நாளில் அவர்கள் குடும்ப எதிர்ப்பை மீறி எல்லாவற்றையும் விட்டு இன்று சரியான சத்தியத்தில் இருக்கிறார் என்று சொல்லி ஒருவர் எனக்கு டெக்ஸ்ட் எழுதியிருந்தார். போன வாரம் இந்த செய்தியை கேட்டவர்கள், அதாவது ஆண்டவர் வேதத்துக்கு புறம்பாக வெளிப்பாடு தரமாட்டார் என்று சொன்ன போது அவர் இப்படி ஒரு காரியத்தை எழுதியிருந்தார். அப்போ இது உண்மையா என்கின்ற காரியத்தை நான் கேள்வியாக வைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. என்னவென்றால் அவர் என்ன சொல்லுகிறார், ஏசாயா புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை கொண்டு கடவுளை எச்சரிக்கிறார். சரிங்களா? ஏசாயா புஸ்தகத்திலிருந்து கடவுளை எச்சரிக்கிறார், பேசுகிறார் என்று சொல்லுவதிலே நமக்கு எந்த விதமான முரண்பாடும் இருக்க முடியாது. ஏனென்றால் அதைத்தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே போன முறை நீங்கள் சொன்னீர்கள், சொப்பனம் என்பது தொல்லையின் திரட்சினால் வரக்கூடியது. கடவுளுடைய, அதாவது கடவுள் ஏற்கனவே பேசியிருக்கிறார், அதற்கு நாம் செவி கொடுக்காத பட்சத்துல சில சமயத்திலே ஞாபகமூட்டுதல், சொப்பனம் என்பது ஞாபகமூட்டுதல் என்பதை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். இப்ப இவர் சொல்லுகிறார், ஏசாயா புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் தான் பேசினார், ஆவியானவர்கிட்ட வைத்துக் கொள்ளலாம். ஏசாயா புஸ்தகத்திலிருந்து பேசி இருக்கிறார், அப்ப வேதத்திலிருந்து பேசி இருக்கிறார். ஒருவேளை அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு மாற்றப்பட்ட வாழ்க்கையாக விசுவாசத்திலே தெளிவாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கடவுளுடைய வார்த்தை அவருடைய ஆத்மாவிலே கிரியை செய்திருக்கிறது என்பது நிச்சயம். அவரே சொன்னது போல ஏதோ ஒரு காட்சியை பார்த்து ஏதோ ஒரு அசரீர சத்தம், விசேஷமான வினோதமான சத்தத்தை கேட்டு அவர் மனம் மாறினார் என்று சொல்லவில்லை. ஏசாயா புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசினார், அல்லாவிட்டால் ஆவியானவர் பேசினார். அதனுடைய அடிப்படையிலே அவர் விசுவாசத்திலே இருக்கிறார், இன்றைக்கும் நிலைத்து இருக்கிறார் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தையோடு கண்டிப்பாக அவர் இணைந்திருப்பார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் நாம் வேதபூர்வமான விசுவாசம் என்று சொல்கிறோம். அங்கே அதை நாம் சொப்பனத்தின் மூலமாக அவர் ரட்சிக்கப்பட்டார் என்று சொல்லுவது கிடையாது. ஆவியானவர் ஏசாயா புஸ்தகத்தில் இருந்து பேசினார் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறார். அதனால அந்த அதுல நாம் எந்த விதமான குறையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கு அவர் மறுபடியும் கடவுளுடைய வார்த்தையோடு இணைந்து பயணிக்கிறார் என்றதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, அப்போ இன்றைக்கு கடவுள் ஒருவேளை அவர் கத்தோலிக்கராக இருக்கிறார், அவரிடத்துல வேத புத்தகம் இருக்கிறது.
அவர் அந்த பல முறை வேத அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தை வாசித்திருக்கலாம். இல்லை என்று சொன்னால் பொதுவாக கத்தோலிக்கர்களுடைய வீடுகளிலே சென்று பலர் இந்த சிலை வழங்காத என்று சொல்லி பல வசனங்களை எல்லாம் காண்பித்து பேசி இருப்பார்கள். அதுல ஏதாவது ஒரு வசனம் மனதிலே ஆல்ரெடி பதிந்திருக்கலாம். அந்த பதிந்த காரியம் அவருக்கு திரும்ப நினைவூட்டப்பட்டிருக்கலாம் அந்த அடிப்படையிலே. ஆனால் அவர் ரட்சிக்கப்படுவது அதன் பின்பு அது ஒரு தூண்டுதல் மட்டுமே. அந்த தூண்டுதல் சரியாக விசுவாசித்து, அதாவது சரியான சுவிசேஷத்தை விசுவாசி மனம் திரும்பி சரியான சுவிசேஷத்தை விசுவாசித்தால் மட்டுமே அவர் ரட்சிக்கப்பட முடியும். அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவரிடத்திலே கடவுள் எப்படி பேசுவார்? அதாவது வேதம் தான் முக்கியம். இங்க அதுக்காக நான் வேதம் படிக்கும் போதுதான் பேசுவார், மற்ற நேரங்கள்ல பேச மாட்டார். அப்படி அல்ல. அதான் புரிந்து கொள்வதற்காக ஒரு காரியம் சொல்கிறேன். வேதம் இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை எழுதுகிறார். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், ஏனெனில் அவர் தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறவரா இருக்கிறார். அப்போ ஒரு தவறு செய்ய போகிற நேரத்திலே, அதாவது அந்த காரியத்திலே பரிசுத்தமாகுதலை குறித்து பவுல் பேசுகிறார். அப்படிப்பட்ட விருப்பங்களையும் செய்கைகளையும் உங்களுக்குள்ளாக வைக்கிறார் என்று சொல்லி. இப்ப நான் ஒரு என்ன மாம்சம் ஒரு தவறு செய்ய இழுக்கிறது, அந்த நேரத்துல எனக்கு என்ன 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 ஒரு விருப்பம் வரும், உள்ளுக்குள்ள இருந்த என்னுடைய ஆவிக்குள்ள உள்ளான மனுஷன் இருந்து ஒரு விருப்பம் இருக்கு, இதை செய்யாதே, இது தவறு, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு செயல் என்று சொல்லி என்னிடத்துல வரும் அல்லவா? இது ஆண்டவர் பேசுகிற காரியம், அதை எடுத்துக்கொள்ளலாம். காரணம் இந்த விருப்பத்தை கொடுக்கிறது யார்? இந்த விருப்பம் இந்த நமக்குள்ளாக அதோ பரிசுத்தத்துக்கு ஏதுவான தேவ வார்த்தைக்கு ஏதுவான விருப்பம் வருகிறது அல்லவா? இந்த விருப்பங்கள் தேவன் கொடுக்கிறது தான். அப்ப இந்த விருப்பம் எனக்கு ஏன் வந்தது? நான் வேதத்தை படித்து நான் புரிந்து கொண்டதனால் அது ஏற்கனவே என்னோட இருதயத்தில் இருக்கிறது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது சரியான சுவிசேஷத்தை ஏற்று ரட்சிக்கப்படும் போது அவனுக்குள்ளாக தேவனே சுவிசேஷத்தை எழுதுகிறார், பிரமாணத்தை இருதயத்தில் எழுதுகிறார். அப்போ நான் ஒரு தவறு செய்யும் போது அதற்கு அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு முரண் என்று சொன்னால் அதை ஆண்டவர் உணர்த்துவார், ஆண்டவர் போதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இதய தவறு என்று தாங்கள் சொல்லவில்லை, இது வேதாகமத்தின் அடிப்படையில். காரணம் என்ன? எதன் அடிப்படையில் ஆண்டவர் என்ன இந்த தவறை செய்யாதே என்று சொல்லுகிறார் அல்லது இந்த எனக்கு உணர்த்தப்படுகிறது? வேதவசனத்தின் அடிப்படை. இந்த வேதவசனம் என்னுடைய இருதயத்தில் ஏற்கனவே இருக்கிறது. அப்போ இது எல்லாமே எங்க சுற்றி வரும்போது வேதாகமத்துக்கு அடிப்படையில தான் வருகிறது. இதை குறித்து உங்களுடைய காரியம், அதாவது ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் இப்படி விருப்பங்கள் மூலமாக பேசுவாரா? அதாவது வேத வசனத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து வேதத்தை தியானிக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி 24 மணி நேரம் பைபிளை படிக்கணும் வேண்டும் என்பது அல்ல, வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அதன் மூலமாக ஆவியானவர் பேசுகிறார், உணர்த்துகிறார், உயிர்ப்பிக்கிறார். அந்த அடிப்படையில உணர்வடைகிறார்கள், தெளிவடைகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதுதான் கடவுளுடைய வார்த்தையினுடைய கிரியை என்று நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். வேதத்தையே படிக்காமல், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல், வேதத்தை படிக்காமல் கடவுள் இடத்துல நேரடியாக பேசுகிறார் என்பதைத்தான் நாம் என்ன செய்கிறோம்? வேதபூர்வமாக கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் இங்க பிரச்சனை. ஓகே, ஏற்கனவே பல கேள்விகள் வருகிறது. இதுல பதிலளிக்க முடியாத கேள்விகளை அடுத்து இன்னொரு இந்த டாபிக் சம்பந்தம் இல்லாத சில கேள்விகள் அடுத்து ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். ஒரு மணி நேரம் தாண்டி விட்டது என்று நினைக்கிறேன். ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, இன்றைக்கு சுவிசேஷம் எப்படி சொல்வது என்று சொல்லி ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார். கேள்வி சுவிசேஷம் அதாவது இன்றைய காலத்துக்கு சுவிசேஷம், அதாவது இன்றைக்கு வெளி தெருப்பிரசங்கம் செய்வதற்கு சவால்கள் இருக்கிறது, அதனுடைய அடிப்படையில எப்படி செய்வது என்று சொல்லுகிறாரா? அல்லாவிட்டால் தனிப்பட்ட ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லுவதை இன்றைக்கு பல விதங்களில சுவிசேஷம் என்கின்ற பெயர்ல எல்லாம் பல காரியங்கள் சொல்லப்படுகிறது அல்லவா? அப்ப அது பல காரியங்கள் சுவிசேஷமே அல்ல. சுவிசேஷம் என்ற பெயர்ல சொல்லப்பட்டாலும் கிடையாது வேறொரு சுவிசேஷம். சரி, வேதத்தின் அடிப்படையில எப்படி சுவிசேஷம் சொல்வது என்று கேட்டிருக்காங்க என்று நினைக்கிறேன். அதை கேள்வி தேடி பார்க்க தற்போதைய சூழ்நிலையில் சுவிசேஷம் எப்படி கூற வேண்டும் கிடைத்தது? சப்போஸ் சூழ்நிலை என்று சொல்லும் போது எந்த காலத்திலும் சுவிசேஷம் என்பது நற்செய்தி. நம்ம சுவிசேஷம் என்றால் குட் நியூஸ் என்று சொன்னால் இவாஞ்சலியோ என்கிற வார்த்தை நற்செய்தி. நற்செய்தி என்று சொன்னாலே துர்ச்செய்தி ஒன்று அதனுடைய தொடர்ச்சி தான் நற்செய்தி. துர்ச்செய்தி என்ன? மனிதன் பாவத்திலே விழுந்து கடவுளை விட்டு தூரமாக போய் நிரந்தரமான
கோபாக்கினில இருக்கிறான். அது துர்செய்தி. அதுதான் முதல் ஆரம்ப செய்தி. அந்த இக்கட்ட நிர்பாக்கியமான நிலைமையிலே மனிதன் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாத, கடவுளுடைய கோபாக்கினைக்கு நெருங்க முடியாத மனிதன், தன்னை காத்துக்கொள்ள முடியாத மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார், பரிசுத்தராய் வாழ்ந்தார், பாவம் செய்யாதவர், முற்றிலும் கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்து சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு. அவரை விசுவாசித்து மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கட்டளையிடுகிறார். அப்படி அதன் மூலமாக மாத்திரமே நாம் நித்திய ஜீவனை பெறுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளாக தங்கி அவருக்கு பிரியமாய் அவருடைய பாதையிலே பரிசுத்தத்திலே வாழ்வதற்கு கடவுள் இந்த உலகத்திலே என்னை அனுமதித்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். இதுதான் சுவிசேஷனுடைய சாரமும். சிலுவையும் கிறிஸ்துவும் சிலுவையும் அவருடைய கிரியும் இல்லாத சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. சுவிசேஷமும் அல்ல, போதனையும் அல்ல. அதை இன்றைக்கு நிறைய இடங்களிலே இதைத்தான் சொல்லுகிறார்கள். இப்ப அவர் பிரதர் போட்டார நிக்கிறேன், வீடு உங்களுக்கு கிடைக்கும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் வீடு கிடைக்கும் என்று சொன்னால், கார் 2 கிடைக்கும் என்று சொன்னால், 2 கார் கிடைக்கிறது ஆசீர்வாதம் என்று சொன்னால், கார் உற்பத்தி செய்கிறவன் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆயிற்று. இப்படி பல கோணங்களிலே சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அதனாலே நமக்கு வீடு கொடுக்க மாட்டார், பொருள் கொடுக்க மாட்டார், கார் கொடுக்க மாட்டார் என்பது அல்ல. சுவிசேஷம் அது அல்ல. சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற பாவ மன்னிப்பின் நிச்சயம். அது இல்லாமல் நீங்கள் வேறு எதை அறிவித்தாலும் ஏற்றுக்கொண்டாலும் விரும்பினாலும் அது சுவிசேஷம் கிடையாது. இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக தமிழ் கிறிஸ்தவ உலகத்திலே இந்த செழிப்பு உபதேசம் என்று சொல்லி நாம் வகை இருக்கிறோமே, அதுதான் பெருகி கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், நீங்கள் விரும்புகிற பிழை கிடைக்கும். அது அல்ல. வேதம் சொல்லுகிற சுவிசேஷம் அது அல்ல என்பது ஆணித்தரமான உண்மை. நன்றி. ஒருவர் போட்ட கமெண்ட்க்கு இன்றைக்கு கேள்விக்கு சில காரியங்களுக்கு சரியான பதிலாக அமையும். இன்னைக்கு ஒரு அசன சாப்பாட்டுக்காக சர்ச்சுக்கு போனேன், இப்போ சரியான சத்தியத்திற்குள் தேவன் என்னை வழி நடத்தினார். அப்போ இதே விதமாக தான் சிலர் சொல்வார்கள் அல்லவா, எனக்கு ஒரு சொப்பனம் கண்டது, அதுக்கு அடுத்த கட்டமாக நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வார்கள் அல்லவா. இங்கே எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அசன சாப்பாடு, இதை இப்போ நான் சொல்லுகிறேன், நான் அசன சாப்பாட்டுக்காக சர்ச்சுக்கு போனேன், இப்போ சரியான சத்தியத்துக்குள்ளாக தேவன் நடத்தி விட்டார். அப்போ எல்லாரும் அசன சாப்பாட்டுக்கு சர்ச்சுக்கு போங்க, அங்க போனா ஆண்டவர் சரியான இப்படி சொல்லலாமா? கூடாது. இங்கே அசன சாப்பாட்டுக்காக சர்ச்சுக்கு போனதுனால நீங்கள் சரியான சத்தியத்துக்கு வரவில்லை. சரியான சத்தியத்தை நீங்கள் விசுவாசித்ததால் நீங்கள் சரியான சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவேளை தேவன் உங்களை அசன சாப்பாட்டுக்கு எவ்வளவு பேர் போயிருக்கலாம், அசன சாப்பாட்டுக்காக எவ்வளவு பேர் போயிருக்கலாம், எல்லாரும் சரியான சத்தியத்துக்குள்ள வருவார்களா என்று கேட்டால் இல்லை. சுவிசேஷம் அநேகருக்கு பிரசங்கிக்கப்படுகிறது, எல்லாரும் விசுவாசிக்கிறார்களா? இல்லை. அசன சாப்பாடுக்கு போகிறது ஏதோ நடந்தது, ஆனால் அது அல்ல. அதனால ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. அதன் மூலமாக அல்லது அதன் பின்பு ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவத்தை பற்றி அறிந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திலே சத்தியத்தை அறிந்து விசுவாசிக்கிறது மூலமாக. அதே போலதான் ஒரு சொப்பனத்தை காண்கிறதன் மூலமாக வேண்டுமானால் இது கிறிஸ்தவ மார்க்கம் வேண்டுமானால் வரலாம் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் அது ரட்சிப்பு அல்ல. அதன் பிறகு ஒரு மனிதன் சத்தியத்தை விசுவாசித்து சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது தான் ரட்சிக்கப்படுகிறான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். சொப்பனமோ இந்த அசன சாப்பாடு இது எல்லாமே ஒரு நிமித்தம் தான். இது மனிதனாக ஏற்படலாம், ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு யோசேப்பை சகோதரர்கள் குழியிலே போட்டு அங்க வெற்றி போடுகிறார்கள். அது ஒரு சரியான செயல் என்று கேட்டால் சரியான செயல் மாத்திரமே. ஆனால் ஆண்டவர் அதை ஒரு நன்மையாக மாற்றினார். நீங்கள் அசனத்துக்கு போனது மனிதர்கள் செய்யறோ கடவுள் செய்யலோ அப்படி அது அல்ல இங்கே. ஆனால் ஆண்டவர் அதன் மூலமாக உங்களை ரட்சிக்க அந்த ஒரு சத்தியத்தை கேட்க உங்கள் காதுகளிலே கேட்கவும், அந்த காதுகள் கேட்கும் போது இருதயத்தை திறக்கவும் ஆண்டவர் கிரியை செய்தார். அதைத்தான் நாங்கள் முக்கியப்படுத்த வேண்டும். ஆனா இன்றைக்கு நம்ம பலர் எதை முக்கியப்படுத்துகிறார்கள் என்றால் அசன சாப்பாட்டை முக்கியப்படுத்துவார்கள். அதே போலதான் இந்த சொப்பனம், கனவு,
வெளிப்பாடு, இது போன்ற கனவுகள் காரியங்கள் அதை முக்கியப்படுத்துகிறார்கள். அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி, அதன் மூலமாக சத்தியம் இல்லை இல்லை, அதன் மூலமாக யாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை. மாறாக நீங்கள் சத்தியத்தை கேட்டு விசுவாசித்தால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். சுவிசேஷம் என்பது அதுதான். அது நம்ம தெளிவா இருக்க வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இந்த ஊழியர் சொன்னது போல வீடு கிடைத்து வேலை கிடைத்து நீங்கள் பேசிவிட்டீர்கள். அப்படி சொல்வது சுவிசேஷமும் அல்ல, அப்படி சொன்னார் இது நடந்தது என்று சொல்வது சாட்சியும் அல்ல. அதாவது 100 பேர் அந்த கூட்டத்துக்கு வருவார்கள். அதுல 10 பேர் நிஜமாகவே வீடு வைக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே உழைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். கூடவே இவர்களுடைய கூட்டத்துக்கும் வருவார்கள். பேங்க்ல லோன் எடுத்திருப்பார்கள், பல காரியங்களை செய்திருப்பார்கள். அப்போ அந்த 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 மேடையில நிற்கிறவர் பொதுவாக சொல்லுவார், உங்களுக்கு வீடு கிடைக்க போகிறது, இந்த மாதத்துல ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்று பொதுவாக 100 பேருக்கும் சேர்த்து சொல்லுவார். அதுல இந்த 10 பேர் இயற்கையாகவே அதுக்கேற்றபடி உழைத்து காரியங்களை நடந்துட்டு கொண்டு. அப்ப இவர்களுக்கு வாய்க்கும், சிலருக்கு எதேச்சையாக கூட வாய்க்கும், உழைக்காதவர்களுக்கு எதேச்சையாக வாய்க்கும் அல்லவா? அப்போ ஆனா அந்த 100 பேருக்கும் கிடைக்கிறதா என்று பார்த்தால் கண்டிப்பாக இருக்காது. இப்போ 10 பேருக்கு கிடைத்தது என்று சொன்னா அந்த 10 பேரையும் கொண்டு மேடையில நிறுத்துவார்கள். 10 பேர் என்ன நினைப்பார்கள்? அவர்கள் உழைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள், லோன் எடுத்திருப்பார்கள், அதை மறைத்து விடுவார்கள். போல எனக்கு நடந்தது என்று சொல்லி பொய் சாட்சி சொல்வார். சாட்சி சொல்ல வேண்டும் என்ற ஒரு தவறான உந்துதலினாலே கடவுள் எங்களுக்கு நேரடியாக பேசினார், சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னார், இவைகள் எல்லாம் சொல்வதற்காக நீங்கள் சொன்னது போல அநேக காரியங்களை மறைத்து பொய் சொல்லி அதை மாற்றி செய்வது அது ரட்சிப்பும் கிடையாது. அப்படியே ஒருவேளை கிடைத்திருந்தாலும் அது ரட்சிப்பு கிடையாது என்பதுதான் சாரம்சம். ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், சுருக்கமாக பதில் சொல்லுவோம். வேத வாசிப்பு என்பது இப்போது சபையில் இல்லை. ஆராதனை முறை மாறுகிறது, ஆட்டம் போடும் ஆராதனை, போலியான அற்புதங்கள், அந்நிய பாஷையில் பேசி ஏமாற்றி வருவது, இதன் முடிவுதான் என்ன என்று கேள்வி கேட்டிருக்கிறார். உங்கள் கருத்து என்ன? இது பெருகி கொண்டு வருகிறதை பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகையினுடைய அடையாளம் தான் தெரிகிறது. இதெல்லாம் வேகமாக வருகிறதை பார்க்கும்போது கடவுளுடைய வருகைக்கான அடையாளம் தெரிய ஆரம்பிக்கிறது. ஆகவே நாம் இப்படிப்பட்ட சபைகளிலே நாம் பங்கு கொள்ளுகிற நாம் அந்த இந்த ஆராதனை முறைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். இதனுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது என்று சொன்னால் கடவுளுடைய நியாய தீர்ப்பு சீக்கிரமாக வருகிறது, கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்ற தோரணை தெரிகிறது. பயமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆராதனை முறைகளை பார்த்தால் புதிதாக ஆடம்பரமாக காட்சியளிப்பது பயமாக இருக்கிறது. கடவுளை பற்றிய ஒரு பயம் இல்லை, நடுக்கம் கிடையாது. ஆராதனையிலே கடவுளை நாம் கார்ப்பரேட் வர்ஷிப் என்பது சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரவுமாயும் இருக்க வேண்டும் என்று சொன்னது போய்விட்டது. அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளம் தெரிய ஆரம்பிக்கிறது என்பது உண்மை. ஏன்னா கடைசி காலத்தினுடைய கடைசி அறிகுறி என்னவென்றால் கள்ளப்போதகங்களுடைய பெருக்கம். அது இன்றைக்கு காணப்படுகிறது. அன்பு இருந்தாலே போதும், நாம் எல்லாரும் அன்பா இருப்போம். இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவர்கள் அன்பா இருந்தால் தான் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களா என்று சொல்லி மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். இது உண்மைதான். இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அன்பு என்கின்ற பெயரிலே கண்டவர்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நடந்த ஒரு காரியத்தை வாசிக்கிறான். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஃபர்ஸ்ட் உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசம், இரண்டாவதுதான் அந்யோன்யத்திலும், அடுத்து ஜபத்திலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். அப்போ ஃபர்ஸ்ட் உபதேசம் முதன்மை பெற வேண்டும். உபதேசத்தின் அடிப்படையில தான் இந்த அந்யோன்யம் ஐக்கியம் எல்லாம் வர வேண்டும். அன்பு எல்லா இடத்துலயும் அன்பு காட்டுங்கள். உங்களை கொலை செய்கிறவர்களிடத்துல அன்பு காட்டுங்கள். அன்பு, அந்த அன்பு என்கின்ற பெயர்ல அந்த அன்பை தவறாக எண்ணிக்கொண்டு எனது அந்யோன்யம் அல்லது ஐக்கியம் காண்பித்து விடாதீர்கள். அதுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அன்பு இருந்தால் அன்பு எல்லாருக்கும் தேவை. வேதத்தினுடைய அடிப்படையில விளக்க வேண்டும் இல்லைங்களா? I said that sentence mentioning apocrypha is found in the service order book. Okay. அதான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் காரர்கள் இது சரியா? இப்படிப்பட்டவர்களை பவுல் நாய்கள் என்று சொல்லி இருக்கிறார். பவுல் அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நிர்பந்தித்தவர்களை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கார். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் தரைப்புண்டு போனால் நலமாயிருக்கும், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், நாய்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ நீங்களே புரிந்து கொள்வீர்கள். நியாயப்பிரமாணம் எந்த மனிதனும் ரட்சிக்காது என்பதுதான் உண்மை. நியாயப்பிரமாணம் எந்த மனிதனும் எந்த காலத்திலும் ரட்சிக்காது. நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தும் வார்த்தை. நியாயப்பிரமாணம் இவ்வளவு பெரிய மலை போல இருக்கிறது, கைப்பற்ற முடியாது.
கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார். அன்புள்ளவர் என்னை நேசிக்கிறார், அவரிடத்திலே நான் ஓடுகிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், மனம் திரும்புகிறேன். அவரை விசுவாசிப்பதன் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளப்படுகிறவனாக புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறேன், கடவுளால் அங்கீகரிக்கப்படுகிறேன். கடவுள் என்னை எப்படி அங்கீகரிப்பார் என்பதுதான் இங்கே முக்கியம். நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதன் மூலமாக அல்ல, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது என்பதுதான் சாராம்சம். ஓகே, நன்றி. வேற எல்லா கேள்விகளும் பார்த்து விட்டோம் என்று நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஜான் 4:24 கேன் யூ எக்ஸ்பிளைன்? அது நேரம் இல்லை, அது வேற இந்த டாபிக் சம்பந்தம் இல்லை என்று நினைக்கிறேன். ஆராதனையோடு சம்பந்தப்பட்டது. ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவர் எடுத்ததுனால சின்ன ஒரு குறிப்பு மாத்திரம் சொல்லி முடிச்சுட. யோவான் 4:23 ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பது சமாரிய ஸ்திரீயோடு பேசின அந்த உரையாடனுடைய தொடர்ச்சி தான். கான்டெக்ட் முக்கியங்கிறது. சமாரிய ஸ்திரீ நாங்க மலையில தொழுது கொள்ளும் என்று இடத்தை வலியுறுத்துகிறாள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், ஆவியோடும் உண்மையோடும். தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறாரு. அப்ப அந்த கான்டெக்டோட ஆவியில இன்னைக்கு ஆராதனிக்கிறது அது அல்ல. அது நம்ம பிரதர் சொன்ன மாதிரி அதனுடைய கான்டெக்டோட படிக்க வேண்டும். தேங்க்யூ. ஓகே, ஆவியோடும் என்று சொன்னால் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் பண்ணுகிறது என்று நினைத்துக் அதுதான் மீன் பண்றாங்க. அது பவுல் சொன்னது போல வேறு ஏதோ ஆவி. துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு பல காரியங்கள் இருக்குது. இது குறித்து நாம் இன்னொரு ஆட்கள் இது பார்க்கலாம். ஓகே, முடித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த வாரம் வேறொரு தலைப்பிலே 2 வாரம் நாம் வேதம் மட்டுமே என்கின்ற காரியங்களை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். சுவிசேஷ பிரசங்கத்தின் தற்போதைய கவனம் கிறிஸ்துவின் போதனைகளை காட்டிலும் பொதுவான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவதாக தெரிகிறது. இது மக்கள் கடவுளுடைய வார்த்தையை தீவிரமாக தேடாமல் இருக்கக்கூடும். ஓகே, நம்ம பேசிவிட்டோம். should we leave the church if there is no biblical expository preaching? அதாவது சுருக்கமாக சொல்ல போனா, வேதத்தை தவறாக திரித்து போதிக்கிறவர்கள் அவர்களை குறித்து பவுல் சொன்ன காரியத்தை சொல்லுகிறேன். வேத புரட்டனுக்கு, வேதத்தை தவறாக திரித்து போதிக்கிறவர்கள் தான் வேத புரட்டர்கள். வேத புரட்டர்களுக்கு 2 தினம் புத்தி சொன்ன பின்பு அவர்களை விட்டு விலகு. இது பைபிள் சொல்லுகிற காரியம், பவுல் சொன்ன காரியம். ஒருத்தர் வேதத்தை தவறாக போதிக்கிறார், திரித்து போதிக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் புத்தி சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரம் தந்தால் நாம் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். 2 தினம் மறுபடியும் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலக வேண்டும். அது எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய பிஷப்பா இருந்தாலும் சரி, போப்பா இருந்தாலும் சரி, வேத புரட்டனை விட்டு விலக வேண்டும். இந்த விட்டு விலகி என்று சொல்லி யாரெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பவுல் பல ஆலோசனைகளை தந்திருக்கிறார். அதுல நம்ம அடிப்படை கோட்பாடுகள் இல்லாத சபையோடு நாம் சம்பந்தப்படவே முடியாது. அடிப்படை கோட்பாடுகள் இருக்கிறது, ஆனால் வேதம் பகுத்து போதிக்கப்படவில்லை என்று சொன்னால் அதை நீங்க சொன்ன மாதிரி அதை நம்ம கொஞ்சம் அனுசரித்து கவனிக்க வேண்டும். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் சொன்ன ஒரு வார்த்தை, சபை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்பதனாலே போகக்கூடாது, சபை சத்தியத்திற்கு பக்கம் இருந்தால் போங்கள் என்று. சில சமயத்திலே சிலருக்கு தூரமான இடத்திற்கு தான் போக வேண்டும் என்று சொன்னால் வேறு வழியே கிடையாதுங்க. உண்மையாகவே சபை சர்ச்சு பக்கத்துல இருக்குது, போற வழியில இருக்குது, நான் சர்ச்சுக்கு போறேன் என்பது அல்ல, அதுல நான் சேர்ந்து விடுவேன் என்பதல்ல. சபை சத்தியத்திற்கு பக்கமா இருக்கிறதா என்பதைத்தான் கேள்வி கேட்க வேண்டும். அப்ப எக்ஸ்பாசிட்டிவ் பிரீச்சிங் இல்லைன்னு சொன்னா நாம் சீரியஸாக அதை கவனிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சபைகள் குறைந்து வருகிறது என்பது துரதிர்ஷ்டம். ஓகே, ஆகவே ஏதாவது ஒண்ணுல போய் தான் ஆகணும் என்று கட்டாயத்தின் பேர்ல ஏதாவது ஒரு இடத்துல போகிறது, அது கூட ஆபத்து. ஆகவே அப்படிப்பட்ட கண்டுபிடிக்க வேண்டும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். அதுதான், அப்படிதான் சொல்ல முடியும். இல்லை என்றால் ஒரே உங்களுக்கு ஓரளவுக்கு சத்தியம் தெரிகிறது என்றால் உங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு போதியுங்கள். இருக்கிற இடத்திலேயே நம்ம பண்ணலாம். சபை என்பது கட்டடம் அல்லவே. இல்லை கரெக்ட். நன்றி. ஏதாவது சொல்ல கடைசி முடிவுரை ஏதாவது இருந்தால் கூறி முடித்து விடலாம். இதுல நம்ம யாரும் நாம் வேதத்தை பொறுத்தளவில் யாரும் நாம் கற்று தேர்ந்து விட்டோம், முடிவடைந்து விட்டோம் என்பது அல்ல. ஃப்ரெஷ்னஸ். கடந்த வாரத்துல அந்த
வேதம் ஏன் அவசியம் என்பதை குறித்த பதில ஃப்ரெஷ்னஸ்ன்னு ஒண்ணு இருக்குதுங்க. தினந்தோறும் உணர்வடைகிறோம், தெளிவடைகிறோம். அதான் கடவுளுடைய வார்த்தையினுடைய மகத்துவம், ஃப்ரெஷ்னஸ். ஆகவே கடவுளுடைய வார்த்தை என்பது பரிபூர்ணமானது. 7 தரம் உரிக்கப்பட்ட அந்த நிலைமை, 7 தரம் அந்த பொண்ணை உருக்குனாங்கன்னு சொன்னா அது முழுசு சுத்தமாயிரும் என்று அவருடைய கருத்து. அதனாலதான் சங்கீதத்துல சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை நம்முடைய கரங்களில், அதுவும் குறிப்பாக தமிழ் வேதாகமும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இதை தியானித்து ஆசீர்வாதம் பெற்று மற்றவர்களுக்கும் அறிவிப்போம். இதே தெளிந்த சத்தியத்தை அறிவிப்போம். இந்த நிகழ்ச்சியை சகோதரர் அவர்கள் பல பல உரையாடல்கள் மூலமாக பல சத்தியங்களை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இந்த உரையாடல்களும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். லெட்ஸ் கோ பேக் டு தி வேர்ட் ஆஃப் காட். மனிதனை சார்ந்தல்ல, மனிதனுடைய கோட்பாடுகளை சார்ந்தல்ல, கடவுளுடைய வார்த்தைக்கு திரும்புவோம். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. தேங்க்யூ. நன்றி. தொடர்ந்து அடுத்த வாரம் முடிந்தால் இந்த 5 சோலோ கூட பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இப்போ ஸ்கிரிப்சர் பார்த்து விட்டோம். ஃபெய்த் இருக்கிறது, கிரேஸ் இருக்கிறது, க்ளோரி இருக்கிறது, கிரைஸ்ட் இருக்கிறது. 5 சோலோ 5 4 கூட வார்த்தையாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து இதை குறித்த கேள்விகள் 5 சோலோஸ் குறித்த ஒரு ஏதாவது ஐடியா இருந்தால், அதை குறித்து தெளிவு வேண்டும் என்றால், அதை குறித்த கேள்விகள் இருந்தால் இதுல கமெண்ட், இந்த இதே வீடியோல கமெண்ட் ஆகவோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்ல அதுல தொடர்பு கேட்கலாம். அதை குறித்து நாம் விவாதிக்கலாம். நன்றி. தேங்க்யூ.